ஹாய் எவ்ரிவன். என் பேர் மீனலோச்சினி ராஜா ஜுராமி. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக 2 பர்சன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வரப்போறவங்க சஹாயா அனுஷா மேடம் வரப்போறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க, பிஎட். அண்ட் இவங்க வந்து ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. கெரியர் பாத்தீங்கன்னா ஏஞ்சல் பொட்டிக்னு 2022 அண்ட் 2017 பாத்தீங்கன்னா அண்ட் ஜேர்னி அவங்களோட ஜேர்னி பிகின். சாரி, அதே மாதிரி கிட்ஸ் வேர் அண்ட் ரீட்டைல்லையும் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போறது பாத்தீங்கன்னா ஸ்பீச் ஸ்பாட், அதை பத்தி தான் நம்மளுக்கு சொல்ல போறாங்க. வெல்கம் மேம். ப்ளீஸ் எல்லாருக்கும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். சவுண்ட் ஓகேவா மேம்? Yes, ma'am. It is audible. Done, ma'am. Clear. Done. Voice is clear. ஸ்வீட் ஸ்பாட் ஆஃப் க்ரோத். க்ரோத்துக்கான ஸ்வீட் ஸ்பாட் என்னன்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். ஸ்வீட்டுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால சுகர் பேஷண்ட் எல்லாரும் வருத்தப்படுறாதீங்க, ஸ்வீட் சாப்பிட முடியலன்னு. உங்களுக்கு ஸ்வீட்டுனாலே எல்லாருக்கும் இனிப்பான விஷயம் தானே. அந்த இனிப்பான விஷயம் நம்ம பிஸ்னஸில் வந்து எது அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளோட பிஸ்னஸ் க்ரோத் வந்து ஈஸியாக நல்லபடியாக க்ரோத் ஆகும். இப்போ நமக்கு வந்து ட்ரிபிள் எம் ஆக்டிவிட்டீஸில் ஸ்வீட் ஸ்பாட் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ட்ரிபிள் எம்ன்னு சொல்கிறது மைண்ட், மாஸ்ட்ரி, மணி. மைண்டு ஒன்று, நம்மளோட மைண்டு என்ன சொல்லுது? ஒரு ஒரு கேரியரை சூஸ் பண்ணும்போது அல்லது ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு உள்ளது நம்ம மைண்டில் கட்டாயம் இருக்கும். மைண்டில் இல்லாமல் நம்மளுக்கு எதுவுமே வெளியே வராது. அப்போ மைண்டில் இருக்கிறது கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ என்ன மைண்டில் இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டோம், அந்த விஷயத்தில் நம்ம மாஸ்டராக இருக்கோமா? மாஸ்டராக இருந்துட்டோம்னா அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல க்ரோத் ஆகும். மாஸ்டராக இருக்கிறோம், மைண்டில் ஒரு பிஸ்னஸ் எனக்கு தோணுது, அதுலேயே நான் மாஸ்டராக இருக்கிறேன், அந்த 2 விஷயத்த வச்சு அந்த பிஸ்னஸ்லேருந்து எனக்கு மணி வருதா? மணி வருதுன்னு சொன்னோன்னா அந்த ஸ்வீட் ஸ்பாட் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட பிஸ்னஸோட க்ரோத்தை. இந்த 3ம் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா பிஸ்னஸ் வந்து நல்ல நிலைமையில் வளரும் கட்டாயம். இதுதான் வந்து என்னோட லைஃப்பில் என்னோட பிஸ்னஸில் வந்தது. என்னோட பிஸ்னஸ் என்னென்னா, நான் ஒரு ஃபேஷன் டிசைனர். ஏஞ்சல்ஸ் பாரடைஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து ரீட்டைல் சேலும் ஆரம்பிச்சிருக்கு. என்னோட மைண்டில் என்ன சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, நீ ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும், நான் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு உள்ளதான் மைண்டு. ஆனால் வீட்டில் உள்ளவங்களோட சுச்சுவேஷன்னா துணி தைக்கிறது வேண்டாம், ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு சொன்னோன்னா துணி தைக்கிறது வேண்டாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதை படிக்க விடலை. அவங்களுக்கு டீச்சர் ஆகணும். எங்கள் அம்மாவுக்கு யாரையாவது ஒருத்தவங்களே டீச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு என்ன அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. படித்து வச்சாங்க, பிஎஸ்சி படித்து வச்சாங்க, எம்எஸ்சி படித்து வச்சாங்க, பிஎட் படித்து வச்சாங்க. ஆனால் என்னோட மைண்ட் வந்து அதுக்கு செட் ஆகவே இல்லை. என்னோட வேலை நான் ஒரு டிசைனர் ஆகணும், நான் ட்ரெஸ் டிசைன் பண்ணி கொடுக்கணும், இதுதான் என்னோட ஆசை. அப்போ அந்த மைண்டு வந்து என்ன சொல்லுச்சோ அந்த ஃபீல்டு நான் சூஸ் பண்ண அப்புறம் வந்து என்னோட கேரியரில் வந்து நிறைய இருக்காங்க, நிறைய பேர் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் வந்து நான் செலக்ட் பண்ணது, நான் வந்து மாஸ்டராக இருக்கிறது வந்து ஃப்ராக். என்னை அடிச்சுக்க யாருமே முடியாது. அந்த மாதிரி நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன்னா அது கரெக்டாக இருக்கும். அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் வந்து அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறதுலேருந்து அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் வந்து தனி சந்தோஷமாக இருக்கும். ஒரு டைம்லலாம் ஒரு கஸ்டமருக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறேன். அவங்க போட்டு பார்த்துட்டு இப்படி ஆச்சரியமாக நிற்கிறாங்க. செஞ்சுன்னா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? இல்லை, எதுவுமே வந்து பிரச்சனையாகவே இல்லை, அதுதான் எனக்கு பிரச்சனை. அது அப்படி என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல. இல்லை, எந்த டெய்லர்கிட்ட போனாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருப்பேன். உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது, அதான் நானே முழிச்சிட்ருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அப்படியே நம்ம காலரை தூக்கி விட்டுற வேண்டியது, நம்ம வேலையில் வந்து நம்ம மாஸ்டராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி என் மைண்டுக்கு என்ன பிடிச்சிருந்ததோ அந்த வேலையில் அதில் எனக்கு பிடிச்ச வேலையை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டிச் பண்ணி
அதில் வந்து நம்மளுக்கு மணி வருது. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு கஸ்டமரை நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டோம்னாலே நம்ம என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணாலும் அவங்க கொடுப்பாங்க. அப்போ மணி வருது அப்படின்னு செலக்ட் பண்ணது தான் என்னோட பிஸ்னஸ். இதே மாதிரி தான் நம்ம ஜேவி சார் ஜேவி சாருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், எல்லாருக்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ எந்த ஃபீல்டை பற்றி சார்கிட்ட கேட்டாலும் வந்து சார் சொல்லுவாங்க, அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தெரிஞ்சு வச்சுட்டு இந்த ஃபீல்டில் எனக்கு என்னோட பிஸ்னஸ் இந்த மாதிரி டெய்லரிங் ஃபீல்டில் இருக்குது, சேல் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட டவுட்டஸ் கேட்கும்போது அவங்க வந்து எல்லாமே அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்னென்ன மாதிரி ஐடியாஸ் கொடுத்தானா அவங்க பிஸ்னஸ் டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு சார் தெரிஞ்சு வச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா ட்ரெயின் பண்ணுறது அவங்க இஷ்டப்பட்டு செய்கிற வேலை. அதனால வந்து அது வந்து கற்றுக்கிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ சினிமா ஃபீல்டில் பார்த்தா கூட ரஜினி சாருக்கு வந்து ஸ்டைலுனாலே ரஜினி சார் தான். அவரோட ஸ்டைலுக்கு கிடைச்சது தான் அவரோட ஆக்டிங்கு. நடிப்புக்கு உள்ள வாய்ப்பு கிடைச்சதே வந்து அவர் ஸ்டைலுக்கு கிடைச்சதான். இங்கே வந்து அவர் ஸ்டைலை உருவாக்குறது கிடையாது. அவர் கண்டக்டராக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து டிக்கெட் கிழிச்சு கொடுக்குற ஸ்டைல், காசு வாங்குகிற ஸ்டைல், ஒவ்வொரு அசைவிலையும் அவங்களோட ஸ்டைலை பார்த்து தான் டைரக்டர் வந்து அவங்கள வந்து நடிக்க கூப்பிடுறாங்க. அங்கே வந்துட்டு நடிக்க வந்துட்டு அவங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணுறாங்க. அந்த இதை பண்ணும்போது வந்து அவங்களோட ஃபீல்டில் வந்து அவங்க நம்பர் 1 ஆகுறாங்க. அதே மாதிரி நண்பன் படத்துலையும் அப்படிதான். என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து இன்ஜினியர் படிக்கணும், பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து ஒரு மாதிரி ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் மக்கப் பண்ணி படித்து ஒரு ஃபீல்டில் வந்து நிற்கவே முடியாது. என்ன நம்ம இஷ்டப்பட்டு பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் நம்ம நின்று கால் ஊன்றி நிற்க முடியும். அதே மாதிரி நம்ம என்ன பிடிச்சிருக்கோ அதில் வந்து மாஸ்டராக இருக்கணும். மாஸ்டராக இருக்கும்போது மணி ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒரு ஒர்க்கு, ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னா அந்த பிஸ்னஸ் வந்து எந்த ஏரியாவுக்கு சூட் ஆகும்னு பார்த்து பண்ணணும். இப்போ மக்கள் தொகை கம்மியாக இருக்க இடத்துல போய் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுல வந்து நம்மளுக்கு டெவலப்மெண்ட்டே இருக்காது, க்ரோத்தே இருக்காது. அப்போ எங்கே மக்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க, அதில் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கான க்ரோத் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணும்போது இன்னும் க்ரோத் வந்து ஜாஸ்தி ஆகும். அதுதான் ப்ளூ ஓஷன், ரெட் ஓஷன் சொல்கிறேன். ரெட் ஓஷன் சொல்கிறது நிறைய பேர் வந்து கொடுக்குற விஷயத்த, நிறைய பேர் பண்ணுற விஷயத்த நம்ம பண்ணவே கூடாது. மார்க்கெட்டிங்கில் யாரும் பண்ணாத விஷயத்த பண்ணுறது தான் ப்ளூ ஓஷன். அதை நம்ம பண்ணும்போது நம்ம பிஸ்னஸ் க்ரோத் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். அப்புறம் என்ன ப்ராடக்ட் கொடுக்குறோம், நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து சேல் ஆகுதா, என்ன ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம், நம்மளோட ப்ராடக்ட் வந்து என்ன விதமாட்டு சேல் ஆகுது, ரீச் ஆகுது, எந்த விதமாட்டு கஸ்டமரை போய் சேருது, அதெல்லாம் பார்த்து நம்ம ப்ராடக்டை வந்து கொடுக்குறோம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுக்கும்போது ஒரு 80% வந்து கஸ்டமர்கிட்டேருந்து தான் நம்மளுக்கு இன்கம் வருது. அதில் வந்து டாப் 20 கஸ்டமரை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணும்போது இன்னும் நம்ம க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பிடிச்சதை பண்ணணும், அதில் காசு வரணும், கஸ்டமருக்கு பிடிச்சதாக இருக்கணும். இதில் வந்து இந்த 3மே மிங்கிள் ஆகிருக்கணும். எதுவுமே வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது. அதாவது நான் எனக்கு பிடிச்சது தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கஸ்டமர் பிடிச்சியோ பிடிக்காமலையோ நான் இதை தான் கொடுப்பேன், எனக்கு பிடிச்ச விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு க்ரோத் ஆகாது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும், நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு பிடிக்கணும். இப்போ கஸ்டமருக்கு வந்து நான் ஃப்ராக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது பிடிக்குது, நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இல்லை எனக்கு வந்து ஆரி ஒர்க்கும் வேணும், நான் வந்து ஃப்ராக் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாரீ கட்டும்போது என்னோட ப்ளவுஸில் ஆரி ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஆரி ஒர்க் வராது, நான் அது பண்ணித்தர மாட்டேன், அப்படி சொல்லி கொடுக்க முடியாது. அப்போ நான் அதுக்கும் வந்து ரெடி ஆகணும். அப்போ என்னோட டீமை வந்து அதுக்கு ரெடி பண்ணணும். நம்மளுக்கு அந்த ஆரி ஒர்க்குள்ளது பண்ண முடியலைனாலும் அதுக்கான ஒரு டீமை உருவாக்கி அந்த ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்கும் நம்ம தயாராக
ஆயிட்டோம்னா அதுவும் கஸ்டமரை திருப்திப்படுத்துற மாதிரி தான். அப்ப இது எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது தான், மிக்ஸ் ஆகி இருக்கும்போது தான் ஒரு growth வரும். கஸ்டமர் இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம என்ன ப்ராடக்ட் வந்து கொடுக்கணும், எந்த ப்ராடக்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு உள்ள டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து நான் இப்போ ரீட்டைல் ஆரம்பிச்சிருக்கிறதுல என்னோட நியூ பார்ன் பேபிலேருந்து 3 இயர்ஸுக்கான குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நல்ல சேல் ஆகுது. ட்ரெஸ்ஸஸ் வாங்க வர்றவங்க அதோட பிள்ளைங்களுக்கு வந்து ஷூ இருக்குதா, வேற ஏதாவது பிள்ளைங்களோட டால்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு மூவ் ஆகும், இதெல்லாம் வாங்குவாங்க, ட்ரெஸ் எடுக்க வரவங்க ஷூ எடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு புது ஐடியாஸும் கிடைக்கும். அதை விட நம்மளுக்கு என்ன மாதிரி புது ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு உள்ளதும் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட பிஸ்னஸ் வந்து வேற லெவலில் போயிட்டே இருக்கும். இதுதான் ஸ்வீட் ஸ்பாட் ஆஃப் க்ரோத். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிக்கலாம். ஹாய் டீம். இன்னொருத்தரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால வேற யாராவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமா கிளியர் பண்ணிக்கலாம். மேம் அப்போ நான் சார் டாக்டர் டாபிக் பிரகாஷ் பேசுறேன், முடிக்கட்டுமா? சென்னையில இருந்து. இட்ஸ் வெரி நைஸ் டு சி an entrepreneur இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஸ்பாட் ஒரு ப்ராக்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க. இட்ஸ் ரியலி நைஸ். இதுதான் பிஸ்னஸ் சென்ஸ்ல வந்து யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்க நல்லா ஐடென்டிஃபை பண்ணி இதை நீங்க டெவலப் பண்ணி அதை நீங்க கொண்டு போறீங்க. ஸோ நைஸ் டு ஹியர் திஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Hi, ma'am. Good afternoon. This is Shwaraman from Packet Studios, திருச்சியிலேருந்து. மேம் உங்களோட ஸ்பீச் சூப்பராக இருந்துச்சு. பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை எங்கே கொண்டு போய் சேர்த்து சேல் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அதாவது க்ரௌட் இருக்கிற ஏரியான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு கருவேப்பிலை நம்ம ஊரில் ஈஸியாக பிச்சிருவோம். இதே யூஎஸில் போய் ஒரு கருவேப்பிலை அப்படி எடுக்க முடியாது. இங்கே தான் அது ஃப்ரீ. அட் த சேம் டைம் யூஎஸ் போச்சுன்னா அது $2. நம்ம ஊர் ப்ரைஸுக்கு பார்த்தோன்னா ஒரு $120. ஸோ வேர் வி நீட் டு சேல் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆஸ் அ மார்க்கெட்டிங் பர்சனாக ஸ்வீட் ஸ்பாட்டெல்லாம் நாங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குலாம் ரொம்ப சிரமப்படுவோம். தே ஒன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமருக்காக தான் நாங்கள் ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளேஷன், வாட் இஸ் தட் ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்றத சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஐ எம் ரியலி தேங்க்ஸ் ஃபார் திஸ் செஷன் மேம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்ப நெக்ஸ்ட் ஸ்பீச் யாரு கொடுக்க போறாருன்னா சிவகுமார் சார் கொடுக்க போறாரு. அவர் வந்து MCA முடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல. அவரை பத்தி சொல்லணும்னா லென்த் அதிகமா இருக்கு. அவ்வளோ படிச்சிருக்காரு. அதே மாதிரி அவ்வளோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து ஃபுட்ல ஹோட்டல் வச்சிருக்காரு. திணை தொகைன்னு ஹோட்டல் வச்சிருக்காரு. அப்புறம் நெட்டலாஜிக்னு IT கம்பெனில ஃபவுண்டரா இருக்காரு. அதே மாதிரி நிறைய சர்வீஸ்க்கு எனக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நம்ம டீமுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால அவரு இன்னைக்கு எடுக்க போறது பாத்தீங்கன்னா ஃபனல் பில்டிங் ஃப்ரம் டிஜிட்டல் மீடியா. அவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி தான் இன்னைக்கு எடுக்க போறாரு. தேங்க்யூ ஸோ மச் சிவா சார். வெல்கம். Thank you all. Sir, am I audible? எஸ் சார். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா வந்து இன்னைக்கு எல்லா பிசினஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு டிஜிட்டல் இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு பிசினஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. அப்ப இந்த பிசினஸ் இப்ப இருக்கிற நிலைமையில இந்த பிசினஸை வந்து நாம எப்படி வந்து ஒரு டிஜிட்டல்ல லீட் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், அந்த லீட் எப்படி ஜென்ரேட் பண்ணி எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ நம்ம இதுல 2 விஷயங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜேவி சார் ஏன் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு பிசினஸ் வந்து நம்மள பிடிச்சிருக்கா இல்ல நாம பிசினஸ் பிடிச்சிருக்காமான்னு தெரியறது இல்லை இன்னைக்கு. அது இன்னைக்கு
இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அன்அவேர்னஸா இருக்கு, நிறைய கத்துக்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அந்த நம்மளோட பிசினஸை ஆட்டோ பைலட் மோட்ல நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக நாம இது பண்றோம். இதுக்கு வந்து நம்மளோட பிசினஸ்ல எப்படி வந்து ஒரு லீட் வந்து ஈஸியா ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கறதான் வந்து நம்ம பார்க்க போறோம் இப்போ. அதே மாதிரி நம்மளோட ஃப்ரீடம், அதாவது பிசினஸோட ஃப்ரீடமையும் குரோத்தையும் நம்ம எப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றோமோ வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம குரோத்தை நம்மள நாமே வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க தான் மீனிங். அப்போ நம்ம நம்மளோட பிசினஸ் எங்கேயுமே வந்து அதனோட வழியில போய் தான் நம்ம ரன் பண்ணணும். அதுக்காக நம்ம எதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்றப்ப வந்து பார்த்தோன்னா வி ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் அவர் growth அப்படிங்கறத நம்ம இந்த ஸ்கிரீன்ல சொல்றோம் நம்ம உங்களுக்கு. இப்போ நம்மளோட பிசினஸ் டைப் எல்லாம் இப்போ எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து 1 to 1, 1 to many, many to many. இப்போ 1 to 1 அப்படின்னா இப்போ ஒரு பர்சனல் கன்சல்டன்ட் இட்ஸ் ஒர்க்கிங் வித் சிங்கிள் கிளைண்ட், அதாவது ஒரு சிங்கிள் கிளைண்டோட ஒர்க் பண்றது வந்து 1 to 1 சொல்றோம் நாம. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லர் வந்து ஒருத்தர் வந்து பர்டிகுலரா வந்து ஒருத்தருக்கு ட்ரெஸ் தைச்சு கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம அதையும் 1 to 1 சொல்றோம். ஃப்ரீலான்சர் வந்து கிராஃபிக் டிசைனரோ இல்லை ஒரு ஃப்ரீலான்சர் டெவலப்பரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 to 1 தான் சொல்றோம். அடுத்து வந்து 1 to many. இப்போ யூடியூப்ஸ், நெட்ஃபிளிக்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் 1 to many. அதே மாதிரி சாஃப்ட்வேர் சாஸ் மாடல் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பண்றோம், அந்த ப்ராடக்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்த்துக்கு கொடுக்குறப்போ அதை வந்து 1 to many அப்படிங்கிறோம். இப்போ மெனி டு மெனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அமேசான் எடுத்துக்கலாம், ஊபர் எடுத்துக்கலாம், ஏர்பிஎன்பி எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மெனி பீப்புள் இருப்பாங்க, மெனி செல்லர்ஸ் இருப்பாங்க, மெனி பையர்ஸ் இருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெனி டு மெனி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் நம்ம உங்களுக்கு. இப்போ நம்மளோட என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஏரியா வந்து எப்பவுமே வந்து நம்மளுக்கு பிரச்சனையா தான் இருக்கு. ஏன்னா இதைத்தான் வந்து நம்ம ரீசனா சொல்லுவோம், நம்ம ஏன் வந்து நான் ஒரு பிசினஸ் பண்ணல பட் என்னால வந்து அடுத்த லெவல் என்னால போக முடியல அப்படின்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லேக் ஆஃப் டைம், லேக் ஆஃப் மணி, அப்ப நம்மளோட கடன் சுமைகள், என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியல, என்னால இல்ல எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் growth, நம்ம கிட்ட அந்த நம்ம நினைச்சலாம் வந்து growth நடக்கல அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இப்ப 4 விஷயங்கள் வந்து ஒரு பெரும் பிரச்சனையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ்ல பாக்குறோம் நம்ம உங்களுக்கு. இதுக்கெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபனல் மெத்தட்ல வந்து நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். இது பார்த்துருப்பீங்க. எப்பவுமே வந்து இந்த ஃபனல் வந்து பாத்தீங்கன்னா டாப் லேயர் வந்து எப்பவுமே வந்து ப்ராடா இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம வீட்டுல எல்லாமே யூஸ் பண்றதா உங்களுக்கு. மேல இது பண்றப்ப அது ஃபில்டர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா வரும். இந்த மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வர்ற லீடோ இல்ல என்கொயரிஸோ வந்து நம்ம எப்படி வந்து ஃபனல் மெத்தட்ல வந்து பண்ணணும், அதை எப்படி வந்து ஒரு சேல்ஸா கன்வெர்ட் பண்ணணுங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். அது மெயினா வந்து டிஜிட்டலா இப்ப இருக்கிறதுல. இப்போ உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மெத்தட் இப்போ 2 விதமா இருக்குங்க. ஆக்சுவலி நம்ம வந்து ஓல்டு மெத்தட் வந்து ஒன்னும் ட்ரெடிஷனல் மெத்தடு, ஸ்டில் வி ஆர் யூசிங் ட்ரெடிஷனல் மெத்தடு. இன்னொன்று வந்து இப்போ ஆன்லைன்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் தான் இப்போ பார்க்க போறோம். இப்போ ஆஃப்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நேரம் இப்போ நான் ஒரு மாலுக்கு போறேன், அங்க மாலுக்கு போனா அங்க டைரக்டா வந்து அங்க யாராவது என்ன ரிசீவ் பண்ணுவாங்க, அந்த ஸ்டோருக்கு போவேன். ஸ்டோருக்கு போனோன்னா வந்து பாத்தீங்கன்னா அவரோட ப்ராடக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இதை வந்து வி கால்ட் அஸ் அ ஹூக் அப்படிங்கிறோம் நம்ம உங்களுக்கு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, அவர் ப்ராடக்ட் இது பண்ணுவாரு, நம்ம பை பண்ணிட்டு நம்ம வந்துருவோம் நம்ம உங்களுக்கு. பட் இந்த ஆன்லைன் மெத்தட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சோசியல் மீடியால வந்து நம்ம ஏடோ இல்ல வந்து மத்தவங்க போடுற ஏடோ வந்து நம்ம பார்ப்பாங்க. அவங்க அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூகுள் பண்ணுவாங்க, இல்ல நம்மளோட ப்ரொஃபைல வந்து வேற எங்கெங்கெல்லாம் வந்து பார்க்க முடியுமோ அங்க போய் பார்ப்பாங்க. மேபி வந்து இன்ஸ்டால நம்ம ப்ரொஃபைல பார்க்கலாம், இல்ல எஃபில பார்க்கலாம், கூகுள்ல வந்து வெப்சைட் மூலியமா பார்க்கலாம். அது பார்த்துட்டு அவங்களுக்கு இஃப் தே ஆர் வில்லிங், ஓகே அவங்களோட ரெக்யர்மெண்ட் வந்து அங்கனால நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா தென் இட் கம் டு த கால் டு ஆக்ஷன். அவங்க நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, நாம வந்து நம்மளோட ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், தென் தேல் பை த ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் இல்ல மெத்தடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இது உங்களுக்கு. இப்போ இதை வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லாங்க. இப்போ வந்து டிஜிட்டல்ல வந்து வி கால்ட் அஸ் திஸ் அ ஃப்ரேம் ஒர்க், ACCR ஃப்ரேம் ஒர்க் அப்படிமோ. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஜிட்டல்ல வந்து நம்ம பண்றப்போ என்னென்ன மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம இது சொல்றோம். நம்ம ஒண்ணு வந்து அவேர்னஸ் அப்படின்னா
நம்மளோட ப்ராடக்ட் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து இங்க வந்து நம்மளுக்கு இருக்கணும். அப்ப நம்மளோட ரைட் கஸ்டமர்ஸ் வந்து யாருன்னு கண்டுபிடிக்கணும். நாம கன்சிடரேஷன் அப்படிங்கிறது ஒய் இட் ஃபார், அவங்களுக்கு இது தேவைன்னா எந்த விதத்துல வந்து தேவையாகும் அப்படிங்கறதான் வந்து அதை பத்தி பேச போற கன்சிடரேஷன். இன்னொன்னு வந்து கன்வர்ஷன்ல வந்து ஃபைனல் வந்து நம்மளுக்கு வந்து சேல்ஸா கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு. அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிறது ரிட்டன்ஷன். ஒன்ஸ் வந்து கஸ்டமர் வந்து சேலா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரிட்டன்ஷன் வித் கஸ்டமர்ஸ். அந்த கஸ்டமர்ஸ் மூலியமா நம்ம அப்செல்லிங் எப்படி பண்றது, கிராஸ் செல்லிங் எப்படி பண்றது என்னங்கிறத பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம் நம்ம உங்களுக்கு. சார் இதுல ஏதாவது இருந்தா கூட நீங்க இடையில இன்டராக்ட் பண்ணலாம். ஸோ பண்ணிட்டு நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த லெவல் எடுத்துட்டு போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 2 விதமா வந்து பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்கேலபிள் சேனல்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலபிள் சேனல்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து இட் இஸ் அகைன் நம்ம ஒரு கஸ்டமரை வந்து ரீச் பண்றதுக்கு உண்டான வழிகள் உங்களுக்கு. அன்ஸ்கேலபிள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழைய மெத்தட்ல வந்து நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல யூஸ் பண்ற நிறைய மெத்தட்ஸ் அதுவும் இன்னைக்கு வழக்கத்துல தான் இருக்கு. இப்போ ஸ்கேலபிள் சேனல்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம என்னங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் நம்ம உங்களுக்கு. இப்போ அன்ஸ்கேலபிள் சேனல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இதெல்லாம் வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷன்ஷிப்ல. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா பாட்காஸ்ட் இருக்கும், புக் பப்ளிஷ் பண்ணுவோம் நம்ம உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது செலிபிரிட்டிஸை வச்சு நம்ம மார்க்கெட் பண்ணுவோம். இன்னொன்று வந்து நியூஸ் பேப்பர் மீடியால வந்து பண்ணுவோம். இது வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொல்றோம். இன்னொன்று வந்து கெஸ்ட் பிளாக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா இது மூலியமா வந்து நம்ம அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்மளோட ப்ராடக்டை பத்தி ஒரு அவேர்னஸோ ஒரு எஜுகேட்டே பண்ணுவோம். அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு உண்டான டிராபிக்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது. இன்னொன்று வந்து ஸ்பீக்கிங் என்கேஜ்மெண்ட் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நம்ம ஒரு பெரிய ஸ்டேஜஸோ ஒரு ஈவெண்ட் மாதிரி பெரிய கண்டக்ட் பண்ணி அதுல நம்மளோட ப்ராடக்டையும் ப்ராடக்டோட வேல்யூஸை பத்தியும் நம்ம இது பண்ணுவோம். அது மூலியமா வர்ற என்கொயரி வச்சு நம்ம வந்து பேஸ் பண்ணி அடுத்து எடுத்துட்டு போவோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கிங் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட நம்மளோட ப்ராடக்ட் பத்தி அவங்க மூலியமா வந்து ஒன்று ரெஃபரல் ஜென்ரேட் பண்றது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா என்கேஜிங் வித் ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா இப்போ நம்ம குரூப்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். ஒரு பர்டிகுலர் டீமோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்டை இது பண்ணி லீட் ஜென்ரேட் பண்றது. இன்னொன்று வந்து ஃபீல்டு மார்க்கெட்டிங். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல்ட்ல போய் அங்க வந்து நம்ம ப்ராடக்ட் எங்கெங்கெல்லாம் விற்க முடியுமோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டை வந்து விற்கிறதுக்கு ஒரு லீட் ஜென்ரேட் பண்ணுவோம் நாம. இன்னொன்று கஸ்டமர் ரெஃபரல். நம்ம கிட்ட வர்ற எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் மூலியமாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்டை பத்தியும் ஏன்னா அவர் யூஸ் பண்ணி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாரு. அப்ப அவர் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெஃபரல் ஜென்ரேட் பண்றது. இன்னொன்று வந்து எக்ஸிபிஷன்ல வந்து ஸ்டால்ஸ் எல்லாம் பண்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜாயினிங் வேரியஸ் நெட்வொர்க்ஸ். இந்த மாதிரி ஃபாரம்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து நிறைய அவைலபிள்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஆன்லைன் ஃபாரம்ஸ் இருக்கு, இன்னைக்கு ஆஃப்லைன் ஃபாரம்ஸே வந்து இன்னைக்கு நிறையாவும் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியோட பிராண்டிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது. அது மூலியமா நம்மளோட லீட் ஜென்ரேட் பண்ணி நம்மளோட ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்றது நம்ம உங்களுக்கு. இது வந்து இப்போ இதுல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலபிள் சேனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஹை வால்யூம், ரைட் டு ரீச் ரைட் கஸ்டமர் உங்களுக்கு. அதுல நம்மளுக்கு மெயின் இந்த டிஜிட்டல்ல போறதுல இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி இட் இஸ் ப்ரெடிக்டபிள் அண்ட் இட் இஸ் அ லூப்பிங் எஃபெக்ட். இப்போ வந்து நம்ம இங்க லூப்பிங் எஃபெக்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ ஆன்லைன்ல வந்து இப்போ சப்போஸ் ஃபேஸ்புக்ல வந்து என்னோட ப்ராடக்டோட வேல்யூ வந்து 100 rupees. அதை வந்து நான் வந்து செல் பண்றேன். நான் ஃபேஸ்புக்ல செல் பண்றேன். எனக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீட் ஜென்ரேட் பண்ணி அது மூலியமா எனக்கு செல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 rupees வந்து எனக்கு செலவாகுது. அப்போ ப்ராடக்டோட காஸ்ட் வந்து 50 rupees. அப்போ வந்து டோட்டல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 70 rupees ஆச்சு. அதுல வந்து மீதி 30 rupees வந்து பாத்தீங்கன்னா எகெயின் இட் இஸ் அ ப்ராஃபிட். அப்ப அந்த ப்ராஃபிட்ல வந்து எனக்கு ஒரு 40% வந்து எகெயின் நான் மார்க்கெட்டிங்குள்ள வந்து நான் ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்னா அந்த 12 rupees வந்து நான் வந்து ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். நாம
மற்ற அன்ஸ்கேலபிளுக்கும் இந்த ஸ்கேலபிளுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்கு இருக்கிற பட்ஜெட்டை பேஸ் பண்ணி யூ கேன் ஸ்கேல் அப் யுவர் மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை வந்து ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். நான் இப்போ சப்போஸ் நான் ஒரு ஈவெண்ட்டே நடத்துறேன், ஒரு எக்ஸிபிஷன் ஈவெண்ட் நடத்துறேன் அப்படின்னா, எனக்கு அந்த எக்ஸிபிஷன் ஈவெண்ட் நடத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவுதான் ஒரு பர்டிகுலர் இதை வந்து கண்டிப்பா வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னா வி ஹாவ் டு டூ இட். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஸ்லோவா ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். நீங்க யூ கேன் ஸ்டார்ட் வித் ஒரு சின்ன பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அது மூலியமா வர்ற ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அதையே மறுபடியும் நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். நாம மணி வில் கெட் ஃப்ளோட்டன். இதுல வந்து இந்த இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லூப்பிங் எஃபர்ட்னு வந்து சொல்றோம். எந்த ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் கெட் மெசர்டு. இப்போ இதை வந்து இதனோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா வாட் இஸ் கெட் மெசர்ட் இட் விச் இஸ் ஸ்கேலபிள். நீங்க எதை வந்து மெஷர் பண்ண முடியுதோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியும். வாட் இஸ் நாட் கெட் மெஷர்ட் விச் இஸ் நாட் அ ஸ்கேலபிள். அந்த நான் ஸ்கேலபிள் ஐட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகல அப்படிங்கிற ஒரு மெஷரிங்கை வந்து நம்ம எப்பவுமே வந்து எடுக்க முடியாது. இதுல வந்து எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ அதுல வந்து நம்ம வந்து இட் கேன் பி ஸ்கேல் அப். சார் இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கூட இன்டராக்ட் பண்ணலாம் சார். ரைஸ் த ஹேண்ட். அடுத்ததும் நம்ம அப்படியே போகலாம். நம்ம இப்போ நம்மளுக்கு அதே பார்த்தோம்னா இப்போ ஸ்கேலபிள் சேனல்ஸ், இப்போ அன்ஸ்கேலபிள் பார்த்தோம். இப்போ ஸ்கேலபிள் சேனல்ஸ்ல நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, இப்போ ஆன்லைன் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஸ்கேலபிள் சேனல்ஸ் இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு. ஏன்னா நிறைய வந்து இன்னைக்கு லிங்க்டின் ஆகட்டும், இல்லை கூகுள் ஆட்ஸ் ஆகட்டும், மெட்டால வந்து மெட்டா ஆட்ஸ், எஃபி ஆட்ஸ், இன்ஸ்டா, அமேசான், அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங்ல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்கேலபிள் மார்க்கெட்டு. இப்போ அதனோட ரிப்போர்ட்ஸுமே நாம வந்து கண்டிப்பா எடுக்க முடியும். இப்போ நான் என்னோட ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 lakh பீப்புள் வந்து என்னோட ப்ராடக்டை வியூ பண்ணணும் அப்படின்னா வி கேன் ஃபிக்ஸ் அவர் காஸ்ட். எனக்கு வந்து நான் ஒரு 50 பைசா என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும், இல்லை வந்து 1 rupees என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு தேவையான கஸ்டமர்ஸ் என்னங்கிறதையும் நம்ம இதுல இந்த மீடியால வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இத்தனை டெரிட்டரி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ல இருந்து 15 கிலோமீட்டருக்கு இருக்கிற பீப்புள் தான் நான் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்னோட ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர். ஏன்னா அதுக்கு மேல இருக்கிறவங்க வந்து யாரும் ஃபுட் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா எனக்கு 10 to 15 கிலோமீட்டர்ல இந்த பர்டிகுலர் ஜியோ லொகேஷன்ல இருக்கிறவங்கள மட்டும் எனக்கு டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஏஜ் குரூப் கேட்டகரியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். என்னோட யூசர்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு ஹெல்த் பேஸ் வந்து ஃபுட்டு சாப்பிடணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து நான் டார்கெட் பண்ணலாம். அந்த ஏஜ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மேபி இட்ஸ் above 30, 35 and 40 மேல இருக்கிறவங்க, இல்ல எல்டர் பீப்புள், அந்த மாதிரி இருக்கிறவங்களே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஏஜுக்கு மேல இருக்கிறவங்கள எனக்கு வந்து என்னோட ஆடை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மீடியாவுக்கு தகுந்த மாதிரி யூசர்ஸ் இருக்காங்க. இப்போ எஃபிக்கு வர யூசர்ஸ் எல்லாம் யூசர் டைப் வேற, இன்ஸ்டால வர யூசர் டைப்ஸ் எல்லாம் வேற. இப்போ யங் ஜென்ரேஷனை வந்து நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னா வி கேன் யூஸ் இன்ஸ்டா. அதே மாதிரி லிங்க்டின் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வி கேன் டார்கெட் வித் பிசினஸ் பீப்புள். இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா சிஇஓஸ், சிஎஃப்ஓஸ், அந்த மாதிரி டாப் லெவல் எம்டிஸ், சேர்மேனு, அந்த மாதிரி டாப் லெவல் பீப்புள்ஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணோம், அவங்கள ரீச் பண்ணோம் அப்படின்னா வி கேன் யூஸ் ஃபார் லிங்க்டின் யூஸ் பண்ணலாம். அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து பர்டிகுலர் யூசருக்கு வந்து நம்ம காமிக்கணும் அப்படின்னா கூட அமேசான் ஹேவ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம். அண்ட் இப்ப இது மூலியமா அவேர்னஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு அந்த லீட் மேக்னெட், ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேம்லயே இருக்கு லீட் மேக்னெட்ங்கிறது. ஸோ ஹவு வி கேன் கிரியேட் அ லீட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இட்ஸ் அவேர்னஸ் ஃபேஸ், ரெண்டாவது ஃபேஸ் இஸ் அ கன்சிடரேஷன் ஃபேஸ். அண்ட் இப்போ அந்த லீட் மேக்னெட் வந்து பாத்தீங்கன்னா எகெயின் இட் இஸ் அ டேட்டா. அதை வந்து நம்ம ஒரு லீடா வந்து நம்மளுக்கு டேட்டா உள்ள வருது அப்படின்னா அதுதான் வந்து நம்மளோட ஆயில்னே சொல்லுவோம். இட் இஸ் லைக் அ லூப்ரிகன்ட் ஆயில்னே வி கேன் கீப். அதனோட நம்மளோட பிசினஸோட நியூ கரன்சி. அப்போ உங்ககிட்ட எவ்வளவு லீடு வச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு உண்டான லீடு வந்து உங்க பின்னாடி உங்களோட பணம் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு.
அப்ப என்னன்னா நம்ம பிசினஸ்ல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து லீடு வந்து நிறைய வச்சிருக்கோமோ அவ்வளவு தூரம் வந்து நம்ம கான்பிடென்ட்டா வந்து வி கேன் ஸ்கேல் அப் அவர் பிசினஸ். நம்மளுக்கே தெரியும் இப்ப நான் எங்கிட்ட எத்தனை லீட் இருக்கு என்னங்கிறது. அடுத்து வந்து த பிக்கர் யுவர் லிஸ்ட் சைஸ் த பிக்கர் மணி யூ மேக். நம்ம எவ்வளவு தூரம் வந்து அந்த லீட் அதிகமா வச்சிருக்கோமோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் பணம் பண்ணலாம். அப்ப இன்னைக்கு ஒருத்தர் லீட் கொடுத்துருக்கலாம், அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அவரோட ப்ராடக்ட் வந்து தேவையில்லாம இருக்கலாம், பட் அவர் உங்களை வந்து உங்களோட பிராண்டையோ உங்களோட நேமையோ வச்சு அவங்க தெரிஞ்சுக்க விரும்பி இருக்கலாம். அவங்க அப்படி கூட இருக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து அவர் இன்னும் 3 மாசத்துக்கு அப்புறம் தேவையா இருக்கலாம். பட் இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்றப்போ மெயின்டைன் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சேல்ஸோட குரோத் வந்து நம்ம எடுத்துட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இங்க வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு. இப்ப நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் வந்து யாருமே வந்து யாரும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, மியூட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். டிராவல் இருக்கிறதுக்கு பாலாஜி சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே வந்து நம்ம கிட்ட போய் உங்களோட கான்டாக்ட் டீடைல் கொடுங்க, உங்க வாட்ஸ்அப் டீடைல் கொடுங்க, இல்ல உங்களோட கஸ்டமர் இது இமெயில் கொடுங்கன்னு சொன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு பிசினஸுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வி கேன் ஜென்ரேட் அவர் லீடர். ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்கலாம், அதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவா ஒரு ஃப்ரீ இ புக்கு கூட கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி வந்து வேரி ஆகும் உங்களுக்கு. அதுக்கு நம்மளுக்கு எந்த மெத்தடு வந்து கரெக்டா அடாப்டா இருக்குமோ அதை வந்து நம்ம போட்டு நம்ம லீட் ஜென்ரேட் பண்ண முடியும் நம்மளால. இப்போ வெட்டிங் இண்டஸ்ட்ரியில ஒரு போட்டோகிராஃபர் இருக்காரு அப்படின்னா நம்ம அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போட்டோ ஷூட் கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்ம இப்போ ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் நம்ம உங்களுக்கு. அது வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஆட்லயே கொடுக்கலாம். நம்ம வில் கிவ் யூ 15. ஏன்னா இப்ப நம்ம இதுலயே நம்ம ஜேவி சாரே கொடுத்துட்டு இருக்காரு நம்மளுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் வந்து 5 days வந்து ஹெச்பிஜி ப்ரோக்ராம் பண்றாருல உங்களுக்கு, வித் லோ காஸ்ட் பண்றாரு, சில டைம் ஃப்ரீயாவும் கொடுக்குறாரு. அப்ப உங்களுக்கு அதுல வந்து நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கிறப்ப ஈவன் நானெல்லாம் அப்படிதான் வந்தேன் நான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அது பாக்குறப்போ இது நம்மளுக்கு தேவையா இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணி உள்ள வந்தேன். எல்லாரும் அப்படிதான் வந்திருப்போம் நம்ம உங்களுக்கு. அதே மாதிரி ஃப்ரீ ட்ரையல்ஸ் ஏதாவது கொடுக்கலாம் உங்களுக்கு. இப்ப என் சாஃப்ட்வேர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில என்னோட யூஸ்ட் மேனேஜ்மெண்ட் கார் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதுல என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுல வந்து ஒன் மந்த் வந்து ஃப்ரீ கொடுப்போம் நம்ம உங்களுக்கு. நீங்க அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து கரெக்டான சாஃப்ட்வேரா இருக்கு அப்படின்னா நீங்க யூ கேன் டேக் அப் அப்படிங்கறத சொல்லி ஃப்ரீ ட்ரையல்ஸ் கொடுப்போம். இல்ல நம்ம ப்ராடக்ட்டை பத்தி ஃப்ரீ வெபினார்ஸ் கொடுப்போம் உங்களுக்கு. இப்போ யாராவது கோர்ஸ் ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாம் நடத்தவங்களா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாம்பிள் கோர்சஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன்லயே நிறைய இருக்கும். இன்னைக்கு ஏதாவது புக் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், இல்ல வந்து வீடியோ மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா they'll give you some sample courses. ஒரு சின்ன வீடியோ ஒரு 6 minutes 7 minutes கொடுப்பாங்க. ரியலி இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா வில் கோ அண்ட் பை இட். ஸோ அந்த மாதிரி இது பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ இது குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ வந்து இந்த சயின்டிபிக் எல்லாம் ரிலேட்டட் ப்ராடக்ட் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி தேல் என்டர் இன்டு த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஃப்ரீ ப்ராடக்டோட கோர்சஸ் வந்து நம்ம இது பண்ணி கொடுக்கலாம். கேஸ் ஸ்டடிஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் உங்களுக்கு. இப்போ ஒரு சிலர்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டடிஸ் வந்து தேவையா இருக்கும். அதுல வந்து இந்த பிஹெச்டி பண்ணவங்க அந்த இதெல்லாம் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்கலாம். ஃப்ரீ போல்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டேட்டாஸ் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம உங்களுக்கு. இதுதான் வந்து இட் இஸ் அவேர்னஸ் ஸ்பேஸ். இந்த அவேர்னஸ் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வழிகள்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லீட் ஜென்ரேட் பண்ணோம். அந்த லீட் ஜென்ரேட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம சோசியல் மீடியால கொடுக்குற ஆட்ல நம்மளோட கண்டென்ட் மெயின் வந்து நம்மளோட கண்டென்ட் ஹவு இட் வில் அட்ராக்ட் டு த பீப்புள் அப்படிங்கிற மேபி அது கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்ஸா கூட இருக்கலாம், இல்ல கஸ்டமரோட நீடா கூட இருக்கலாம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குண்டான ஆடா வந்து நம்ம வந்து கொடுக்கணும். கொடுக்கறப்ப உங்களுக்கு லீட் வந்து ஈவன் நீங்க பேயபிள் ஆட் போனீங்கனாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து லோ காஸ்ட்ல வந்து உங்களுக்கு யூ கேன் ஜென்ரேட் த லீட்ஸ். அந்த உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்சிடரேஷன்.
இங்க வந்து கன்சிடரேஷன் அப்படிங்கிறது கிரியேட்டிங் பெர்செப்ஷன் ஆஃப் யுவர் பிராண்ட். இட்ஸ் when the people seeing ads it may not be purchaser. அதாவது நம்மளோட ஆடை பார்த்த உடனே வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவங்க ஆடு பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட கம்பெனியை பத்தியோ நம்மளோட ப்ராடக்டை பத்தியோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்லைன்ல வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. then considering may other ways and visiting your places so on. அப்ப அவங்களும் உங்க இடத்த வந்து பார்க்கலாம், உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகளும் இது இருக்கு. இது வந்து கன்சிடரிங் ஸ்பேஸ். அப்ப நம்ம வந்து இதுல மெயினா ரெண்டு விஷயங்கள் தாங்க. அதாவது நம்ம ஒண்ணு, நம்மளுக்கு அவரு இன்ட்ரெஸ்டடா இருக்காரு, அந்த ப்ராடக்ட் தேவை இருக்கு அப்படின்னா நம்ம அவங்களோட வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து கம்யூனிகேட்டட் மீடியா வந்து இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு SMS இருக்கு, இமெயில் இருக்கு, அதே மாதிரி வாட்ஸ்அப் இருக்கு, ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் இருக்கு, உங்களுக்கு CRM அப்ளிகேஷன்ஸ். அதாவது அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப க்ளோஸா வச்சிருக்கணும். இங்க மெயினான விஷயம் என்னன்னா வாட் இஸ் கம்யூனிகேட்டட் டு த மன். இதுல ரெண்டு விஷயங்கள் மட்டும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட லீடை வந்து ஈஸியா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த கன்வர்ஷன் ரேஷியோஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஹை பர்சன்டேஜ்ல வந்து வைக்க முடியும். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பேரட்டோஸ் லா தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு 80:20 தான் உங்களுக்கு. நம்ம வந்து ஒரு 100 கஸ்டமர் பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து we can up to ஒரு 20% ரிசல்ட்டை கன்வெர்ட் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டேக்கிங் a வெரி குட் ரிசல்ட். பட் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு நான் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கஸ்டமர் பார்த்தேன் அப்படின்னா 8 to 10 கஸ்டமர் வந்து என்னால கன்வெர்ட் பண்ண முடியும். என்னால ஒரு சில 2 கஸ்டமர் 3 கஸ்டமர் இது பண்ண முடியும். பட் இந்த இடத்துல நான் எங்க லேக் ஆகுறோம் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் தான். அப்போ அந்த கம்யூனிகேஷனை வந்து எவ்வளவு தூரம் க்ளோஸா வைக்கிறோமோ அவ்வளவு தூரம் வந்து we can the lead வந்து converted into the sales. உங்களுக்கு அடுத்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடரேஷன்ல வாட் இஸ் கம்யூனிகேட்டட் அபவுட் யுவர் கம்பெனி. இதுக்கு முன்னாடி நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம கஸ்டமரோட நம்ம என்ன கம்யூனிகேட் பண்றோம் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வெளியே உலகம் வந்து நம்மளை பத்தியும் நம்ம கம்பெனியை பத்தியும் நம்ம என்ன சொல்லுது அப்படிங்கிறது மெயின். இந்த ரெண்டு பார்ட் வந்து எவ்வளவு தூரம் நம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறோமோ அவ்வளவு தூரம் கன்வர்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி பர்சன்டேஜ் ஆஃப் கன்வர்ஷன் வந்து இட் இஸ் வெரி வெரி ஹை. ஒண்ணு வந்து நம்மளோட பர்சனல் பிராண்டிங் எப்படி நாம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கூகுளோட ரிவ்யூஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8-10 கஸ்டமர் வந்தாங்க. வந்துட்டு சார் நான் உங்களை கூகுள்ல பார்த்தேன் அப்படின்னாங்க. நான் கூகுள் உங்க ரிவ்யூ படிச்சேன், நீங்க மில்லட்ல வந்து ஹெல்தியா கொடுக்குறீங்களாமா, எல்லாருமே நல்ல ரிவ்யூ போட்டிருந்தாங்க, நான் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகத்தான் வந்தேன்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு என்னன்னா கூகுள் ரிவ்யூ ஆல்சோ இன்னைக்கு பிளேயிங் a மேஜர் ரோல் ஃபார் அவர் பிசினஸ். அதனால இப்ப யாரெல்லாம் வந்து கூகுள் ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணலையோ இம்மீடியட்டா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை ஒரு டார்கெட்டடா வச்சிருங்க. ஒரு நாளைக்கு வந்து உங்க பிசினஸுக்கு இத்தனை கூகுள் ரிவ்யூ வந்து உங்க ஸ்டாஃப் வந்து எடுக்கணும் அப்படின்னு. அதான் அதுக்காக தான் KPI. ஒவ்வொரு விஷயங்கள் அது அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஆட்டோ பைலட் மோடுக்கு எடுத்துட்டு போக முடியும். அப்போ ஒரு நாளைக்கு இத்தனை கூகுள் ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பா வாங்கிடணும் அப்படிங்கறத இது பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோரா ரிவ்யூஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து பாக்குற ரிவ்யூஸ், ட்ரஸ்ட் பைலட் ரிவ்யூஸ். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குவாலிட்டி ஆஃப் வீடியோஸ். இன்னைக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைக் ஒரு மொபைல்ல எடுத்தோ இதுலயோ வந்து FBலயோ இன்ஸ்டாலயோ வந்து போஸ்ட் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பைரேஷனல் வீடியோஸா இருக்கணும், உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட்டட் கஸ்டமர் கிட்ட பேசும். நான் ஆக்சுவலி நான் அந்த வெப் டிசைன் கஸ்டமர் கிட்ட எல்லாம் போய் அந்த 1-to-1 போறப்ப நான் சொல்லுவேன், நான் சார் நீங்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு கஸ்டமர் கிட்ட போய் நீங்க உட்காந்து பேசுறப்போ என்ன விஷயங்கள் அவர் கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் பேசுவீங்க. நீங்க அவரோட ப்ராடக்ட் அனலைஸ் பண்ணிக்குவீங்க, அவரோட ரெக்யர்மெண்ட் என்னன்னு அனலைஸ் பண்ணிக்குவீங்க, அவரோட ப்ராடக்டை எங்க எடுத்துட்டு போலான்னு அனலைஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ இது எல்லாமே நடக்கும் இதெல்லாம். பட் அது வந்து நீங்க வெப்னு போறப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் பேசணும், அவ்வளவு எலாபரேட்டா இருக்கணும். அவருக்கு நிறைய எஃபெக்டிவ்ஸ் இருக்கும். ஏன்னா இப்ப நம்மகிட்ட நேரா போறப்ப கேட்பாங்க, நீங்க என்ன மாதிரி டெமோ கேட்பாங்க, சார் நீங்க யாருக்கெல்லாம் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரி வெப்சைட் பண்ணிருக்கீங்க, இல்ல எங்க இண்டஸ்ட்ரிக்கு பண்ணிருக்கீங்களா. அப்போ ரிவ்யூஸ் கேட்பாங்க, டெஸ்டிமோனியல்ஸ் கேட்பாங்க. இப்போ யாரெல்லாம் உங்க வந்து லைக் பண்ணிருக்காங்க உங்களுக்கு அதை காமிங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல கண்டிப்பா வந்து இட் ஷுட் ஸ்பீக். நீங்க என்ன போய் வெளியே கஸ்டமர்கிட்ட பேசி உங்களால கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை வந்து உங்களோட வெப்சைட் வந்து 100%
பேசணும். ரெண்டாவது வந்து ஈஸி நேவிகேஷனா இருக்கணும் உங்களுக்கு. எந்த வெப்சைட் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் வந்து அவரு ஹோம் பேஜ்ல உங்க வெப்சைட்ல லேண்ட் ஆயிட்டாரு அப்படின்னா, அவருக்கு தேவையான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்றதுக்கு மேக்ஸிமம் 3 கிளிக்கு மேல போகக்கூடாது. அவர் ஒரு ப்ராடக்ட் பார்க்கணும்னு நினைக்கிறாரு, மேபி அது வந்து ஒரு சப் ப்ராடக்டா இருக்கலாம், ஒரு மெயின் ப்ராடக்ட் கீழே சப் ப்ராடக்டா இருக்கலாம். பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா 3 கிளிக்ல ரீச் பண்றதுக்கு உண்டான லிங்க் மெத்தடை வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும் நம்ம உங்களுக்கு. ஈவன் மொபைல் ஆப்ல ஆகட்டும், அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் ஸ்டேஜ் உங்களுக்கு. இதுல கன்வர்ஷன் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, சேல்ஸ் இஸ் ஆல் அபவுட் ட்ரஸ்ட். இன்னைக்கு எந்த சேல்ஸ் நடந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து எந்த ப்ராடக்டும் வந்து மக்கள் வாங்கிறது இல்லை. அப்போ உங்களை ப்ராடக்ட் வந்து அவங்க ரெகுலரா வாங்கணும் அப்படின்னா தென் அந்த ஒரு ட்ரஸ்ட்டை வந்து ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் நம்ம கிரியேட் பண்றப்போ அந்த உங்க சேல்ஸும் ரீசேலும் வந்து அடிக்கடி வந்து நடக்கும் உங்களுக்கு. Sales is all about trust. The more people have interact with your brand for over certain time of increase trust. Trust increases the sales. இதுதான் வந்து நம்ம தாரக மந்திரம். ட்ரஸ்ட் தான் வந்து increases the sales. அப்ப அந்த ட்ரஸ்டோட ப்ரொபோர்ஷனட் எது அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ராக்ஷன் டிவைடட் பை டைம். அப்ப நீங்க எவ்வளவு தூர டைம், இதை தான் வந்து நம்ம முதல்ல பேசணும். ஒரு லீடு வருது அப்படின்னா என்ன மோட்ல எந்த கஸ்டமரோட எவ்வளவு க்ளோஸா மானிட்டர் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் வந்து வில் கெட் சேல்ஸ் கன்வர்ஷன் சார் உங்களுக்கு. சார் இதுல இன்னொரு பார்ட் இருக்குங்க சார். இதுல இன்னொரு 2 பார்ட் இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வி கேன் கவர் தட். அண்ட் அதுல வந்து நம்மளோட கஸ்டமரை எப்படி வந்து நம்ம ரிட்டன்ஷன் பண்றது, இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிரைமரி அக்விஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதெல்லாம் இருக்கு நம்மளுக்கு, அதாவது டிஜிட்டல்ல யூஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மோடு வந்து நம்மளுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ல என்ன மாதிரி ரிசல்ட் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்மிங் வீக்ல வந்து நம்ம அதை பத்தி இன்னும் நம்ம டீடைலா பார்க்கலாம் சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜேவி சாருக்கும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்த அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார். இது Q&A செஷன் சார். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து கேளுங்க, we can clarify. தேங்க்யூ ஸோ மச் சிவா சார். நல்ல எக்ஸ்பிளனேஷன் நல்லா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா கேட்டுக்கலாம். சார் நீங்க ஆல்ரெடி டிஜிட்டல்ல பண்ணியிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்க சார். அது வந்து இட் வில் டேக் இட் டு த அதர் பீப்புள் ஆல்சோ. சார் நான் ஒரு டவுட் கேட்கலாமா? கேளுங்க சார். ஒரு 1 மினிட். இப்போ நான் டிராவல் டூரிசம் பிசினஸ்ல இருக்கேன் சார். ஆக்சுவலி ஓகே சார். இப்போ ஷார்ட்டா முடிச்சிடறேன், நாட் டேக் மச் டைம். நான் எனக்கு ஒரு ஐட்னரி கிரியேட் பண்ணணும்னா நான் கொஞ்சம் லக்ஸரி கஸ்டமைஸ்டு டூர் தான் பண்றேன். இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ் பண்ணி தரேன் கிளைண்ட்ஸ்க்கு. நான் இப்போ ஒரு பேக்கேஜ் நான் கிரியேட் பண்ணணும்னா என்னோட மேன் பவர் இது இருக்கு இல்லைங்களா, அந்த டியூரேஷன் தட் இஸ் 4 hours, அரௌண்ட் 4 hours ஆகும். ஓவராலா நான் ரேட்டு கேட்டு இமெயில் வாங்கி அந்த ஹோட்டல்ஸ் பார்த்து ஃப்ளைட்ஸ் பார்த்து அவங்களுக்கு நான் குரேட் பண்ணி அவங்கள்ட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 4 hours ஆகும் சார். ஆக்சுவலா ஓவராலா நான் ஆவரேஜா சொல்றேன். மேபி இட் இஸ் நாட் கண்டினியூஸ் 4 hours, இட் இஸ் ஆவரேஜ் காஸ்ட் ஃபார் ஏ கிளைண்ட். சரிங்களா, ஆவரேஜ் டைம் ஃபார் ஏ கிளைண்ட். சரிங்களா. அப்ப என்ன ஆயிடுதுன்னா நான் இந்த மாதிரி இன்ஸ்டா இதுல எல்லாம் நான் போட்டேன் சார். ஆக்சுவலி என்ன ஆகும்னா ஒரே நாளைக்கு எனக்கு வந்து சாரி ஹலோ யாரோ டிஸ்ட்ராக்ட் மேடம், மியூட் பண்ணிருங்க மேடம். யா சார். ஓகே தேங்க்யூ. சொல்லுங்க சார். சார் ஷேர் பண்றத மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுறீங்களா, இல்ல நான் ஸ்டாப் பண்ணிடுவேன்? நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். யா ப்ளீஸ். சார் சொல்லுங்க சார். சார் டவுட் கேக்குறீங்க சார்? என் வாய்ஸ் கேக்குது, ரைட்? யா. ஸோ எனக்கு என்ன ஆயிடுதுன்னா என்னோட கிளைண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 கிளைண்ட்ஸ் வந்துடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேனுங்களே, நான் வந்து மலேசியா சிங்கப்பூர்னு சொல்றேன். டக்குன்னு எனக்கு ஒரு 20 கிளைண்ட் வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆயிடுன்னா வித்தின் 4-5 டேஸ் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ஆடு, நான் சிம்பிளா ஒரு ஆடு கொடுத்தா கூட எனக்கு வந்து ஒரு 40-45 கிளைண்ட்ஸ் வித்தின் 5 டேஸ் வந்துருவாங்க. ஸோ நான் வந்து நடுவில் பாஸும் போடுறேன். பட் ப்ராப்ளம் இஸ் தட் என்னோட கன்வர்ஷன் ரேஷியோ வந்து மேபி 3 பீப்புள் ஆனால் கூட எனக்கு ப்ராஃபிட் தான். ஆனால் ப்ராப்ளம் இஸ் தட் ஐ கேனாட் ஒர்க் ஃபார் அதர் 35 பீப்புள்ஸ் ஸ்பெண்டிங் 4 hours வித் மை மேன் பவர். புரியுதுங்களா? அப்போ ஒருத்தர் நமக்கு இருக்கிற 8 ஹவர்ஸ்ல நான் அப்போ ஒரு மேன் பவர் வந்து நான் 2 ஐட்னரி தான் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. அப்போ எனக்கு வந்து ஒரு ஹியூஜ் ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ தட் நான் என்ன பண்ணிடுறேன்னா நான் ரிஃப்ரைன் ஆகிறேன். ஐ ஆம் நாட் டூயிங் எனி கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன். இந்த மாதிரி இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக்கோ கண்டிப்பாக நான் பண்ணுறது இல்லை. ஸோ எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குங்களா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபில்டர் முன்னாடியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபில்டர். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த ஆல்ரெடி அந்த பாட் மாதிரிலாம் கொடுத்து அவங்களே ஃபில்அப் பண்ணலாம், எவ்வளோ வேணும் என்ன வேணும் அது வரைக்கும் வராங்களா அப்படின்னு பார்த்தாங்கன்னா people are not so lethargic. They don't want to do such kinds and all. So they don't want to give such informations. So என்ன ஆயிடுதுன்னா எங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் கிளைண்ட். என்னோட கொஸ்டின் என்னன்னா இதுல வில் இஸ் திஸ் நம்ம இந்த மாதிரி ஒன்லி டேட்டா ஒண்டி எடுத்து வச்சுக்கிட்டு ப்ரொமோஷன் பண்றது ஓகேங்களா சார்? இப்போ 2 விஷயங்கள் சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டார்கெட்டடோட ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்க, என்ன டைப் அப்படிங்கறது. நீங்க எல்லாமே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு நான் மலேசியா சிங்கப்பூர் போனோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து லோ பட்ஜெட்ல தேடணும்னு நினைப்பாங்க, அவங்க வந்து ஒரு பட்ஜெட்டடா போகணும்னு நினைப்பாங்க. பட் நீங்க கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அகைன் ஒரு லக்ஸரி ஒண்ணுதான். நீங்க உங்களோட டார்கெட்டட் அவங்க தான், உங்களோட பிரைஸும் ஹையரா தான் இருக்கும் உங்களுக்கு, லோ பிரைஸ்ல பண்ணணும். அப்ப லோ பிரைஸ வந்து நீங்க எடுத்து டார்கெட் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த லீட்னால நம்மளுக்கும் டைம் வேஸ்ட், அவங்களுக்கும் டைம் வேஸ்ட். அப்ப நீங்க கொடுக்குற ஆட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஹோட்டல்ல கொடுக்குறீங்க, ஈவன் அவங்க டிராவல் போனாங்கன்னா என்ன, இப்ப எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்ல டிராவல் பண்றாங்களா, உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, மேபி வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் கொடுப்பீங்களா இல்லையான்னு தெரியல. மேபி காம்படிட்டர் அந்த பிரைஸ் கொடுக்க மாட்டோம், மேபி கொடுக்கலாம், ரெண்டுமே இருக்கலாம். இல்ல அது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அங்கேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம், இதனோட பிரைஸ் இவ்வளவுதான் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த லக்ஸரி நீங்க காமிக்கிறப்பவே வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் குட் அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி அந்த பிரைஸோட, ஏன்னா இன்னைக்கு நிறைய பக்கம் பேக்கேஜஸ் வேல்யூ காமிக்கிறாங்க சார். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டாலையும் நிறைய பேக்கேஜஸ் இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா 1 lakh 1.5 lakhs அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி காமிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ஹூ இஸ் அஃபோர்டபுள் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்கொயரியா வருவாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்த ஃபர்ஸ்ட் லெவல் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 35 என்கொயரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஃபில்ட்ரேஷன் நீங்க பண்ணுங்க. அவங்கள அதுக்கு ஒரு சின்ன ஃபார்மேட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கங்க. அவங்ககிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் வாங்கினா இவங்க கன்வெர்ட் ஆவாங்கங்கிற ஒரு இதை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க. நீங்களே அந்த 35 பேர்த்திட்ட ஃபர்ஸ்ட் ஒருத்த வச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் 1 or 2 days வந்து 40 பேர்த்திட்ட பேசிடுங்க. டோன்ட் கோ ஃபார் டைரக்ட் எக்ஸிகியூஷனுக்கு போகாதீங்க. அவங்க அந்த இடத்துல வந்து இட்ஸ் வெதர் தே ஆர் அஃபோர்டபுள், இல்ல அவங்களால பண்ண முடியுமா முடியாதாங்கிற விஷயங்கள் வந்து நீங்க ஃபில்டர் பண்ணிருங்க. ஃபில்டர் பண்ணிட்டு நீங்க அந்த கால்ஸ்ல யாரு வந்து நல்ல பொட்டன்ஷியலா இருக்காங்களோ யூ கேன் கிவ் அ டாப் பிரியாரிட்டி. மீதியை வந்து நீங்க அந்த டேட்டா வச்சுக்கங்க. நீங்க அதை முடிச்சுட்டு கூட யூ கேன் ஃபாலோ வித் தம். சோ அந்த மாதிரி ஒரு நீங்களே அங்க உள்ள உருவாக்கிக்கங்க. நீங்க அதை இதுக்குன்னு வேணா தனி டீம் கொடுத்துலாம். நான் என்னோட இன்வால்மெண்ட்லாம் இல்லாம இது வேணா ஒரு பி கிரேட் குரூப்னு வச்சிரலாமா? ஏ கிரேட் பி கிரேட் மாதிரி. அதாவது நீங்க என்னன்னா phase 1 phase 2 phase 3 சார். அதாவது ஒரு லீட் வந்து உள்ள லேண்ட் ஆயிருது. லேண்ட் ஆனோன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் அது வந்து ரியல் லீடா இல்லையாங்கிறத வந்து, ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் இந்த டிஜிட்டலை பொறுத்தளவு என்ன அப்படின்னா நிறைய அன்வான்டட் லீட்ஸும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆட் பார்த்தவங்க திடீர்னு அப்பதான் நினைப்பாங்க, இல்ல நான் அடுத்த வருஷம் நான் மலேசியா போகணும்னு நான் கோல் வச்சிருப்பேன், ஆனா நான் இந்த வருஷமே நான் எனக்கு அதெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் நம்ம அவருக்கு உட்காந்து நீங்க 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றதுல ஒர்த் இல்ல. அப்போ அவர் வந்து இம்மீடியட்டா அதாவது ஒரு 15 days 1 monthல வந்து போறதுக்கு ரெடியா இருக்காரா அப்படிங்கறத வந்து பாருங்க. அவரை ஃபில்டர் பண்ணி வச்சிருங்க. அந்த 1 yearக்கு அப்புறம் போறாங்கிறது டேட்டை நோட் பண்ணி வச்சுங்க. நான் அடுத்த வருஷம் எனக்கு அடுத்த ஜனவரியில போறாருன்னா இந்த டிசம்பர்ல வந்து அவர் கான்டாக்ட் பண்ற மாதிரி ஒரு, பட் அதுக்கு ஒரு சிஆர்எம் மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். மேபி இப்போ எக்ஸல் ஷீட் வந்து சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதுல அதை போட்டுட்டு நீங்க அந்த கஸ்டமரை மறுபடியும் டிசம்பர்ல இது பண்ணிக்கலாம். இப்ப அந்த பிரியாரிட்டியில யாரு வந்து டாப் பிரியாரிட்டியில இருக்கீங்களோ நீங்க அவங்கள வச்சு நீங்க அவங்களுக்கு 4 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூ ட்ரை டு க்ளோஸ் இட் அப். அந்த ஷார்ட் டைம்ல இருக்காங்களா டாப்ல போட்டுருங்க சார். அந்த பீரியட் வந்து போக போக உங்களை கீழே போட்டுருங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார், ஷூர். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
அதே மாதிரி உங்களுக்கு நீங்க ஆட் எல்லாம் போறீங்க அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. என்ன மாதிரி ஆட் போகலாம். அதான் சார், நம்ம என்னன்னா ஒரு ஆட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆடே வந்து இட் ஷுட் ஸ்பீக்கர். நீங்க எடுக்கிற வீடியோஸ் காட்டுற இதெல்லாமே நீங்க ஜஸ்ட் நார்மல் ஒரு மொபைல்ல எடுத்து போடுறக்கும் நார்மலா போடுறக்கும் ஒரு நல்ல ஒரு ஷூட் பண்ணி அந்த விஷயங்களை போடுறக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. The people could understand அந்த aspirational வீடியோ எதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, மொபைல்ல எடுத்த வீடியோவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க உங்க பீப்புள். அப்ப நீங்க எப்படி காமிக்கிறீங்களோ அதுக்குண்டான கஸ்டமர் அங்கேயே ஃபில்டர் ஆவாங்க உங்களுக்கு. ஓகே ஓகே. இல்ல சார், எங்க கம்பெனி கொஞ்சம் அந்த பேன் இந்தியா டூரிசம் கம்பெனி பேரு. சோ கொஞ்சம் எங்களுக்கு அந்த கம்பெனி வேல்யூவும் இருக்கு. 13 இயர்ஸ் தான் இருக்கு, கொஞ்சம் வேல்யூ இருக்கு. பட் we are moving very slowன்னு ஒண்ணு தெரியுது. வெரி ஸ்லோலி மூவ் பண்றோம். நாங்க 5 ஸ்டார் ரேட்டட் கம்பெனி தான். சர்வீஸ் எல்லாம் ஹை லெவல் சர்வீஸ். we give luxury in a low cost actually. ஆக்சுவலா பார்த்தா மத்தவங்க 3 ஸ்டார் ரேட் தான் நாங்க 4 ஸ்டார் கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஓகே சார், ரேட் வந்து அவ்வளவு கம்மி எல்லாம் கிடையாது. ஆக்சுவலா சாரி, இந்த சென்ஸ் நாங்க பட்ஜெட்லாம் அந்த அளவுக்கு இல்லை. பட் வெளியில கொடுக்குறவங்களோட ரேட் பாத்தீங்கன்னா அவங்க 3 ஸ்டார் போயிட்டு இருப்பாங்க, எங்க இதுல போனா அதே ரேட்ல 4 ஸ்டார் போயிட்டு இருப்பாங்க. 4 ஸ்டார் போயிட்டு. ஓகே ஓகே. அத வந்து நீங்க வீடியோல காமிக்கிறப்ப நல்ல ஹையர் அண்ட் வீடியோ நல்லா ஷூட் பண்ணி காமிங்க சார். அது உங்களுக்கு அதுலயே the people could understand அது உங்களுக்கு. டெஃபினெட்லி சார், டெஃபினெட்லி. ஓகே சார். அந்த ஆடியோஸ், அந்த சவுண்ட்ஸ் அது எல்லாமே இட் மேக் a difference சார் அதுல உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. Thank you சார். Thank you all. எனக்காக எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன். ஓகே சார். I will have a personal chat. கண்டிப்பா சார், கண்டிப்பா. You can reach with me. சார் வேற யாராவது டிஜிட்டல்ல பண்ணிட்டு இருந்தாலும் நீங்களும் கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் வில் கோ டு அவர் டீம் ஆல்சோ. இது ஒரு நாளைக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு நீங்க டிஜிட்டல் ஓனா பண்ணலைனாலும் இஃப் யூ கோ டு எனி அதர் கம்பெனிஸ் அப்படின்னா நீங்க கேட்கலாம் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீ எப்படி லீட் ஜென்ரேட். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லீட் பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் எனக்கு நிறைய இருக்காங்க டிஜிட்டல்ல. நான் இத்தனை லீட் ஜென்ரேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க அந்த மோட்ல கூட யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் லீட் இட் தே ஆர் கோயிங் டு ஜென்ரேட் ஃபார் யூ அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நீங்க. இந்த செஷனை பத்தி எதை கமெண்ட்ஸ் இருந்தாலுமே யூ கேன் கிவ். மேபி ஐ கேன் இம்ப்ரூவ் மை செல்ஃப். Hi sir, this is Shivaraman from Trichy Packet Studios. ஓகே சார், நானும் ஆக்சுவலி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே சார், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு நைஸ் எக்ஸ்பிளனேஷன். ஆக்சுவலி ஃபனலிங் பத்தி ரொம்ப சிம்பிளாகவும் நீட் அண்ட் கிளியராகவும் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நம்மளுங்க ஒரு ஆளே உட்காந்து இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன், அதுவும் சிம்பிளா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? சடனா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், ஒரு டூலும் என்னென்ன பண்ணும், ரிவ்யூஸ் ஏன் கஸ்டமரை எடுக்க சொல்லணும், இதுக்கான விஷயம்லாம் சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணீங்க. ஐ எம் ரியலி தேங்க் ஃபார் யூ சார். தேங்க்யூ. எல்லாரும் அமைதியா இருக்குங்க, அடிக்க டவுட்டா இருக்கு நம்ம சொன்னது புரிஞ்சா இல்லையா அப்படி. இல்ல, நிறைய இன்டராக்ட் பண்றதுக்கு எல்லாரும் என்னென்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் கொஸ்டின் பண்ணலாம். அதான் நிறைய பேர் சைலண்டா இருக்கிறதுக்கு நம்மளால தான் கொஸ்டின் கேட்டா ஆன்சர் வராது. அந்த மாதிரி தான் அது கூட பண்ணலாம் சார், அது கூட பண்ணலாம். ஏன்னா நீங்களும் டிஜிட்டலே இருக்கீங்க. லெட் த மாஸ்க் அவங்க பிசினஸ்க்குள்ள அந்த டிஜிட்டல்ல வேற ஏதாவது இஃப் வி வாண்ட் டு ஹெல்ப் them we can help it out. Of course. Sir, good afternoon sir. Good afternoon sir. வாங்க சார், வணக்கம். Family Jet Plus. ஆக்சுவலா நாங்க சைலண்டா இருக்கு காரணம் லெஜெண்ட் பேசும்போது நாங்க சைலண்டா தான் இருக்கணும். ஐயோ சார், அது இதுல எந்த ஒரு இதுவும் இல்ல, எல்லாருமே அதுக்காக தான் சைலண்டா இருக்காங்க. ரொம்ப கிளியர் எக்ஸ்பிளேஷன் சார். அந்த வெப்சைட்ல என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் எங்களுக்கு பண்றவங்க மாறி மாறி நம்ம பண்ண வேண்டியிருக்கு. வெப்சைட்ல பண்றவனுக்கு நான் கொடுத்துருந்தேன் இந்த போட்டோஸ் நம்ம கொடுக்கும் போது எல்லாமே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு தான் சொன்னான். கடைசியா பார்த்தா நம்ம உட்காந்துருக்க நேரத்துல நீங்க போட்டோ கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ இருக்கா? இல்ல எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரலையே. நீங்க என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி சார் சொல்லுங்க. நீங்க என்ன மாதிரி போட்டோ? ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய நெட்வொர்க்கிங் சைடு.
ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இருக்கு சார். இப்போ காப்பிரைட்ஸ் வந்து இப்போ ஒரு சில அந்த ஃப்ரீ பிக் இந்த நிறைய சைட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ஹையர் அண்ட் இமேஜஸ் எல்லாம் தர்றாங்க, ஃப்ரீ இமேஜஸும் தர்றாங்க உங்களுக்கு. அது வந்து நம்ம எந்த இடத்துல ஷூட் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ உங்களுக்கு சப்போஸ் உங்களோட ஓனா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுல ஓன் போட்டோகிராஃபிக் இருக்குன்னா அது பிரச்சனை கிடையாது. பட் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் போட்டோகிராஃபிக்கை வந்து கொடுக்கறது கிடையாது. அது வந்து ஒரு சில வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி தான் நாம எடுக்கிறோம். பட் ஆல்மோஸ்ட் வந்து நெட்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. அப்ப நெட்ல இருந்து நம்ம எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீ இமேஜா இல்ல வந்து காப்பிரைட் இமேஜா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். சப்போஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி நல்ல இதா காமிக்கணும் அப்படின்னா we can go for purchase. அது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இல்ல சாட் ஜிபிடில போட்டாலே ஒரு நல்ல இமேஜ் கிடைக்குது. இன்னைக்கு அந்த இது அதே வந்து ஏஏ வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருது. இன்னைக்கு அழகா கிரியேட் பண்ணி கொடுத்துருது. அப்படி ஏதாவது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பெசிபிக்கா கஸ்டமைஸ் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி சைட்ஸ்ல அது வந்து சின்ன சின்ன ரேட்ல $1 $2 இல்ல வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கூட கொடுப்போம் சார். ஒரு $5 $10 ஒரு 500 600 கொடுத்து இது பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்து நீங்க உங்களுக்கு என்ன தேவையான வெப்சைட்டுக்கு என்னென்ன இமேஜ் எல்லாம் தேவையோ டைம் கொடுத்துருங்க. இந்த உனக்கு 15 நாள் சப்ஸ்கிரைப் பண்ணி தர்றேன், பட் எல்லா இமேஜையும் நீ எடுத்துறணும். இல்லைன்னா நீங்க உட்காந்து எடுக்க வச்சிருங்க, எடுக்க வச்சு போட சொல்லிருக்கேன் சார். பட் அதற்கு காப்பி ரைட்ஸ் இருக்கு சார். பட் அது இந்தியால வந்து அவ்வளவு ஒன்றும் பெருசா யாரும் எதுவும் பண்றது இல்லை. இல்ல காப்பி ரைட்ஸ் இருக்கு. அதை தாண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள பிஃபோர் நம்மகிட்ட எடுக்கிறதுக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்குனால இதெல்லாம் சொல்லல. எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கடைசியில விக்ஸ்னு ஒரு .com போய் நான் பாக்குறேன். விக்ஸ்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதுல போனா இவன் சொல்றதெல்லாம் நம்ம பண்ணிட்டு போயிடலாமோ, அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கோம் இவன் எதுக்கு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆகுது நம்ம வெப்சைட் கிரியேட் பண்றவங்க. ஸோ ராங் கமிட்மெண்ட் கொடுத்துறாங்க சார். எங்க சென்னையில சில பேர் இருக்காங்க. நான் இது 3வது ஆளா மாத்திட்டேன். ஏன்னா வெப்சைட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது எல்லா பக்கம் இருக்கிற பிரச்சனை சார். சென்னையில மட்டும் இல்ல, இது இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய காலேஜ் முடிச்சு வர்ற பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கிட்ட லோயர் காஸ்ட்ல வந்து நான் வெப்சைட் பண்றேன், வெப் டெவலப் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள வர்றாங்க சார். அவங்க பண்ற காஸ்ட் எல்லாம் வித் லோ காஸ்ட்ல இது பண்ணுவோம். அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன நினைப்போம் அப்படின்னா, ஐயோ அவன் அவ்வளவு காஸ்ட் சொல்றானே இவங்க கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிடுவோம். ஒன்ஸ் பண்ணி போறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்பதான் தெரியும். ஈவன் ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா டொமைன் அப்படியே விட்டு போயிடுவாங்க. அந்த டொமைன் எங்க இருக்குன்னு தெரியாது, ஹோஸ்டிங் எங்க இருக்குன்னு தெரியாது, அதுல என்ன ஃபைல் இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி நான் நிறைய கஸ்டமர் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு நான் சொல்யூஷனும் நான் கொடுத்துருக்கேன் சார். நான் உங்களுக்கு அது இருக்கு சார். அப்ப நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணிக்கலாம், நீங்க ஒரு ரீஅனலைஸ் பண்ணிக்கலாம். நான் ஓகே சார். கிரேட் சார். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்க. ஐ வில் ஹெல்ப் இட் அவுட். வெப் டிசைன் அந்த வெப் டெவலப்மென்ட் நான் உங்களோட வரப்ப யார்ட்ட போறேன். ஏன்னா ரொம்ப கிளியரான இன்ஃபர்மேஷன் இருந்தது எங்களுக்கு. அந்த இப்பதான் இந்த கனெக்ட் கிடைச்சது. கிளமன் சார் தான் இந்த இது லிங்க் அனுப்புனாரு. ஓகே சார். ஓகே 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 சார். थैंक यू சார். थैंक यू சார். Thank you so much சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க கிரி செல்வராஜ். ஃபர்ஸ்ட் கிரி செல்வராஜ் பேசிருங்க சார். வணக்கம் மேடம். ரொம்ப அருமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் உங்க மீனாட்சி என்ன மேடம்? அது மீனா சலோனியா சார்? வீடல் வச்சிடி சார். பின்னாடி கட் பண்ணிருங்க சார். முன்னாடி இருக்கிற நேம் மட்டும் சொல்லிருங்க. மீனான்னு கூட சொல்லுங்க சார். சரி, மீனா மாமின்னு சொல்லிடுறேன். சரி மேடம், சூப்பர். உங்க இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் ஸ்பாட் உண்மையிலேயே மேடம் ரொம்ப அருமையா சொன்னீங்க. அனுஷா மேடமா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பிசினஸ் எப்படி ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கனெக்ட் பண்ணி சொன்னீங்க மேடம். வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் சிவா சார் சொல்லவே வேணாம். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவரது வந்து ஸ்லைடு வேற லெவல்ல எடுத்துட்டு போயிட்டாரு. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் காமிச்சிட்டாரு. கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து பிசினஸே வந்து த்ரூ அவேர்னஸ் அப்படின்றது தான். இன்னைக்கு ஃபனல்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆல்வேஸ் எஜு மார்க்கெட்டிங் ஆர் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து அவேர்னஸ்ல நம்ம வந்து இப்போ என்ன மாதிரி சார் பண்ண முடியும், என்னென்னலாம் பண்ணலாம்? இப்போ அவேர்னஸ் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது மெயின் வந்து அங்க லீட் ஜென்ரேஷன். ஒரு கஸ்டமருக்கு நம்ம எப்படி வந்து நம்மளோட ப்ராடக்டோ நம்மளோட கம்பெனி பத்தி எப்படி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிற ஃபேஸ் தான் வந்து அவேர்னஸ் உங்களுக்கு. அது அப்ப அந்த உங்களோட ப்ராடக்டை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணலாம், எந்த மீடியால யாருக்கு பண்ணலாங்கிறத வந்து நீங்க டிஃபைன் பண்ணும். அப்போ உங்களோட ப்ராடக்டோட யூசர் யாருங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணும். அவங்க எந்த டெரிட்டரியில இருக்காங்கிறத, எந்த ஜியோ லொகேஷன்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். இல்ல எல்லா ஜியோ லொகேஷன்ல இருக்காங்க அப்படின்னா
அந்த ப்ராடக்டை வந்து வாங்குறவங்க யார் வாங்குவாங்க, மேபி அதனோட ஏஜ் குரூப்ல யார் வாங்குவாங்க அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுல டிசிஷன் மேக்கர்ஸ் யாருங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த ப்ராடக்டோட ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறதையும் நீங்க வந்து இப்போ அந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட போறீங்க, உங்க ப்ரோஷர் கொடுக்குறீங்க, அந்த ஒரு எஃப்ஏக்யூஸ் எல்லாம் போடுவாரு. அது பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாரு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீங்க எஃப்ஏக்யூவா கொடுக்கலாம். உங்களுக்கு அதை எஃப்ஏக்யூவா கொடுக்கலாம். அந்த ப்ராடக்ட் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சார் டிஜிட்டல்ல. அது நீங்க எஃபில போனாலும் சரி, இன்ஸ்டால போனாலும் சரி, இல்ல வெப்சைட் பண்ணாலும் சரி. இன்னொன்னு கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலயோ எஃபிலயோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய லாங் ஸ்டோரி எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ ஒரு 1 மினிட் வீடியோ, ஏன்னா அதுக்கு மேல போட்டாலும் இன்னைக்கு ஆட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு வேற ஏதாவது எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் இருந்தா அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அதை வந்து ஃபுல்லா பார்ப்பாங்க. அது கூட நம்ம வந்து எஃபில அப்லோட் பண்ணலாம். முடிஞ்சதும் வந்து யூல் ஹேவ் அ கிளியர் வெப்சைட். நீங்க அங்கிருந்து ஒரு லிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்க அந்த ப்ராடக்ட்டை பத்தி என்டையர் ஸ்பெசிபிகேஷன், அது என்ன சொல்யூஷன் கொடுக்குதுங்கிறதையும் நீங்க வந்து கிளியரா சொல்லலாம். அங்க வந்து உங்க கால் டு ஆக்ஷன் கொடுக்கலாம். ஓகே, இது வந்து எனக்கு நான் ஓகே ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா இமீடியட்டா தேர் வந்து வி கேன் கிவ் யூ கால் டு ஆக்ஷன். உங்களுக்கு அதுக்கப்புறம் வர லீடை வச்சு நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி காமிக்கிற போட்டோகிராஃப் வந்து நல்ல போட்டோகிராஃபா காமிங்க. அவங்க பார்த்தோன்னா ஒரு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும் அது நம்மளுக்கும். சரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகும் உங்களுக்கு. இதே இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நியூ ப்ராடக்டா இருக்கு அப்படின்னா இப்போ என்னோட உணவகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராடக்ட்னா இன்னைக்கு மில்லட் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் வழியில கொண்டு போறோம் நம்ம உங்களுக்கு. அப்ப அதனோட அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கொரோனா டைம்ல நிறைய இருந்துச்சு. பட் இப்பெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுல ஒரு சிலர் வந்து இருக்காங்க. அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணோம்னா எஜுகேட் பண்றதுக்கு உண்டான பிளாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்டை பத்தி எழுதலாம், அதனோட ஹெல்த் பெனிஃபிட்டை பத்தி எழுதலாம். இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மீட் மாதிரியே இது பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ரியல் டைம் ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இப்போ நான் எடுத்துட்டு போறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட் எப்படி எடுத்துட்டு போலாங்கிறது வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் கெட் a சொல்யூஷன். அவேர்னஸ் இஸ் நத்திங் பட் நம்ம எப்படி வந்து இந்த ப்ராடக்ட்டை புரிய வைக்கிறது அப்படிங்கிறது டிஜிட்டல் மூலியமா உங்களுக்கு நம்ம நேரா போனா பண்ணிடுறோம். பட் டிஜிட்டல் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தெரியுது இல்ல, அது நம்ம அதை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா போதும். அவ்வளவுதான். லீட்ஸ் வந்து நிறைய வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி லீடோட ரேட்ஸ், அதாவது ஒரு லீட் ஜென்ரேட் பண்றதுக்கு எனக்கு இவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படின்னா அதை வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் மூலியமா வந்து யூ கேன் ரெடியூஸ் இட். தேங்க்யூ சார். இந்திரா ஜெயவேல் மேம் லைன்ல இருக்காங்க. மேம் அன்மியூட் பண்ணிருங்க. எஸ் மேம், எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். அந்த ஃபனல் வந்து வெரி நைஸ். ஈவன் ஜேவி சாரும் இதே தான், எக்ஸ்பிளனேஷன் அருமையாக இருக்கும். பட் என்னென்னா அவரோட ஸ்பீடுக்கு வந்து பிஸ்னஸ் கொண்டு போகிறதுங்கிறது தான் அவங்க ஸ்ட்ரகிளிங். டிஜிட்டல் இதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு வாட் ஹி ஹஸ் சஜஸ்டட் அது எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் இன்னைக்கு உங்கள் இன்புட் ரொம்ப வேல்யூபிள் இன்புட் சார். எனக்கு என்னென்னா இந்த வெப்சைட் இப்போ எல்லாரும் சொன்ன அதே ப்ராப்ளம்ஸ் தான். வெப்சைட் அவங்கக்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது, சின்ன சேஞ்சஸ், ஒரு இமேஜ் அப்டேட் ஏதாவது வேணும்னா அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு அதுக்கு வெயிட் பண்ணிட்டு, இதெல்லாம் வந்து சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் சர்டன் டைம் வி ஆர் லூசிங்கிறது வந்து மாறணும் சார். அது புரியுது மேடம், உங்க क्वेश्चन என்னன்னு புரியுது. அதுக்கு என்ன சொல்யூஷன் நான் சொல்லிடுறேன். இப்போ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெப்சைட் கிரியேட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிஎம்எஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கு உங்களுக்கு. அதை வந்து இனிஷியல் கொஞ்சம் காஸ்ட், அதாவது நார்மல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று HTML ஸ்டாட்டிக் வெப்சைட் உங்களுக்கு. ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெவலப் பண்ணி போட்டுருவாங்க. நீங்க அதெல்லாம் வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது அன்லஸ் அன்டில் உங்களுக்கு அது நாலேஜ் இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு வந்து சிஎம்எஸ் வெப்சைட் இருக்கு உங்களுக்கு, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிம்பாங்க. இன்னைக்கு வந்து PHP வேர்ட்பிரஸ்ல எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த சைட்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. அது என்ன பண்ணலாம்னா நீங்க அது ஸ்பெசிஃபிக்கா அவங்ககிட்ட சொல்லி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க, உங்க சர்வர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வாங்கிட்டீங்கன்னா எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க. முதல்ல வாங்கிடணும் மேடம். முதல்ல நீங்க சர்வீஸ் போறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க அந்த டேர்ம்ஸ்ல தான் வந்து நீங்க பேசணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டொமைன் என்னென்ன கிரெடென்ஷியல் வாங்கணும் அப்படின்னா நம்பர் 1 கிரெடென்ஷியல் உங்களோட டொமைன் நேம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா aa.com ஒன்று புக் பண்றீங்க அப்படின்னா அதனோட கிரெடென்ஷியல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து நீங்க கண்டிப்பா வாங்கி வச்சிருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த இதே வந்து ஒரு பக்கம் பாயிண்ட் பண்ணிட்டு சர்வர்ல வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சர்வரோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அதுல தான் வந்து உங்க ஃபைல்ஸ் சோர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும்.
அதை வந்து நீங்க கம்பல்சரி வாங்கி நீங்க ஒரு தடவை லாகின் பண்ணி பார்த்துடணும். ஏன்னா அவங்க எப்ப வேணாலும் சேஞ்சஸ் பண்ணலாம் அது உங்களுக்கு. அதை வந்து நீங்க ஃப்ரீக்வெண்டா வச்சுக்கணும். அந்த சிஎம்எஸ் வந்து நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து இந்த கண்டென்ட் சேஞ்சஸோ இல்ல சின்ன சின்ன ப்ராடக்ட் ஆட் பண்றது அப்படிங்கறத நம்ம பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராடக்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட் ப்ராடக்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா யூல் கோ வித் டைனமிக் வெப்சைட். இ காமர்ஸ் மாதிரி போறீங்க அப்படின்னா நீங்களே அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பண்றது அப்படிதான் பண்றோம் மேடம். அதான் அவங்களோட ப்ராடக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கஸ்டமர்கிட்டயே அவங்கள்ட்ட யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிடுறோம். நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க அவங்க வந்து அவங்களே ட்ரெயின் பண்ணி அவங்களே பண்ணிக்கிற மாதிரி. அதுல ஏதாவது வந்து உங்களுக்கு கோடிங் ரிலேட்டடா வந்து நம்மளுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் வருது அப்படின்னா வீல் என்டர் இன்டு தட். மற்றபடி உங்களுக்கு அந்த கண்டென்ட் சேஞ்ச் பண்றதும் வந்து யூ கேன் டூ இட் யுவர் செல்ஃப். அது நீங்களே பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க மேடம். ஐ வில் கிவ் யூ தி சப்போர்ட். அதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு நான் என்ன பண்ணனும் பண்ணி தரேன். ஷூர் சார், ஷூர். இன்னொரு இன்புட் ஜஸ்ட் சப்போர்ட் பண்ண முடியுமா பாருங்க. லைக் நான் எக்ஸ்போ போறேன்னு வைங்களேன். ஓகே, நான் எக்ஸ்போ போறேன்னா ஒரு கேட்டலாக் நான் இந்த எக்ஸ்போ எதை பேஸ் பண்ணி என்ன டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்கங்கறத பேஸ் பண்ணி ஐ வில் ரீடிஃபைன் வித் நியூ இமேஜஸ். இதுக்கு வந்து நம்ம வெப்சைட்டுக்கு நான் குவிக்கா போகணும். இப்போ நெக்ஸ்ட் வீக் எனக்கு இருக்கு 12 to 15 இன்ஃபெக்ஷன். அது போறேன்னா எனக்கு வித்தின் 3 to 4 டேஸ்ல நான் அதை முடிச்சு நான் அடுத்தது பார்க்கணும். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் ரெடி. எனக்கு ஒரு மினி கேட்டலாக் ஒரு ஜேவி சார் சொல்ற மாதிரி வெப்சைட் பேசணும் அப்படின்னுவாரு. அது பேசணும். அப்பதான் நம்ம வந்து ரிலாக்ஸா மத்த வேலையை பார்க்க முடியும். அது வேணும். அது இன்னுமே பிளேஸ்ல இல்லங்கிறது. அதான் மேடம், அதுக்கு சொல்யூஷன் வந்து சிஎம்எஸ் தான் மேடம். நீங்க என்ன ப்ராடக்ட் வேணா சொல்லுங்க மேடம், எனக்கு டீடைல்ஸ் சொல்லுங்க. நான் அதுக்கு என்ன மாதிரி சைட் போனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்யூஷன் வந்து ஃபியூச்சர்ல ஈஸியா இருக்குங்கிறத நான் சொல்றேன். வந்து சிஎம்எஸ் போலாம், இல்ல வந்து இ காமர்ஸ் மாதிரி போறீங்க அப்படின்னா இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நீங்களே அந்த ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கு அதையுமே செலக்ட் பண்ணி ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ண மாதிரி ஒன்ஸ் எப்பவுமே ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல ஒர்க் பண்ணாதான் ஈஸியா இருக்குங்க மேடம் உங்களுக்கு. இப்போ நாங்க ஒரு சில கஸ்டமருக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கோம், அவங்கள்ட்ட ஒரு 100 ப்ராடக்ட் இருக்கு, அதுல ஒரு 10 ப்ராடக்ட் மட்டும் ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த 10 ப்ராடக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணா ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வச்சுட்டு அதுல பேஸ்ட் பண்ணி பிடிஎஃப் அப்பவே கொடுத்துருவோம் நம்ம உங்களுக்கு. அது வந்து வித்தின் 5 to 10 மினிட்ஸ்ல வந்துரும். நல்லா இருக்கும் சார். அந்த சப்போர்ட் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் ப்ராபபிலி கண்டிப்பா மேடம். ஓகே மேடம். ஓகே, திஸ் இஸ் ஒன் டவுட். தி அனதர் திங் இஸ் இப்போ டார்கெட் ஆடியன்ஸ் பத்தி சொன்னீங்கல்ல. ஸோ இப்போ ஃபேஸ்புக் போனா இருப்பாங்க, இன்ஸ்டா போனா யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணலாம். அண்ட் B2B எனக்கு வந்து B2B பிசினஸ் நாங்கள் வந்து. ஸோ B2Bனா அந்த டார்கெட் ஆடியன்ஸ் இதே தான் போன செஷன்ல கூட கேட்டேன். பட் டில் நவ் ஐ அம் நாட். என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் பண்றீங்க மேடம் நீங்க? உங்களுக்கு எங்களுக்கு வந்து பால் அண்ட் PTFE சீல் அண்ட் சீட் கிட்ஸ் அது பண்ணுவோம் நாங்க. எங்களுக்கு வந்து B2B தான். ஸோ நாங்க வந்து லிங்க்டின் யூஸ் பண்ணணும். டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் எங்களுக்கு அதுல நாலேஜ் அதிகமா இல்லங்கிறதுனால அதுல இன்னும் அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஒரு பர்சன் அசைன் பண்ணோம், பட் அவங்களும் இன்னும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை மேடம். இப்போ வந்து நீங்க டார்கெட்டட் ஆட் இப்போ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க யாரை பார்க்கணும்னு ஒரு லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ, லிஸ்ட் ஒன்று எடுப்போம். இப்போ சப்போஸ் ஐ கிவ் யூ ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சயின்டிபிக் மெட்டீரியல் எல்லாம் எங்களுக்கு வந்து வால் காம்பனன்ட் சார். ஸோ யூஎஸ் ஹூஸ்டன் அவங்க தான் எங்க டார்கெட். அங்க வந்து வால் கம்பெனிஸ் தான் மேஜர். அந்த ஏரியாவே வால் கம்பெனிஸ். அங்க ரீச் இருக்கணும். ஓகே ஓகே. வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கணும், எப்படி ரீச் பண்ணணும், அதை எவ்ரிடே அதை எப்படி நம்ம ஃபாலோ, அந்த ஐடியா இல்லாததுனால we are still struggling. ஓகேங்க மேடம். அதுக்கு என்னன்னா நீங்க உங்களுக்கு அந்த ஜியோ லொகேஷன் வந்து தெரியுது அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்லயே சொல்லிடலாம் சார். எனக்கு இந்த பர்டிகுலர் இதுல எனக்கு இந்த ஜியோ லொகேஷன்ல டார்கெட் பண்ணணும்னா அது பேக் எண்ட்ல செட் பண்ணலாம் சார். அது டிஜிட்டல்ல பண்றவங்க பண்ணுவாங்க. அந்த பின்னாடி அந்த ஜியோ லொகேஷன் செட் பண்ணலாம். மெயினா வந்து கீவேர்ட்ஸ் நான் செட் பண்ணலாம். ஹேஷ் போட்டு டேக் போட்டு பண்ணுவோம்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வால்வுனா என்ன வால்வு அப்படிங்கறத என்ன சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கறது கூட நம்ம நெட்ல போடலாம். இன்னைக்கு சாட் ஜிபிடில போடலாம், இல்ல ஜெமினில போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது என்னென்ன கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லிடும். அப்ப அந்த கீவேர்ட்ஸ் வச்சு போட்டீங்கன்னா சப்போஸ் அந்த கீவேர்ட்ஸ் இது பண்ணாங்கன்னா அது மூலியமா போய்க்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம இது FBலயோ இன்ஸ்டாலயோ வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் ஆட்ஸ் இருக்கு. பெய்ட் ஆட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜியோ லொகேஷன்ல எனக்கு இவங்களை டார்கெட் பண்ணோம் அப்படின்னா அவங்களே டார்கெட் பண்ணி தருவாங்க. Great sir, valuable inputs. எனக்கு உங்க நம்பர் கொடுங்க. This probably get in touch with you. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல சார்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம். நீங்க கூப்பிடுங்க. 93447 ஒரு சாட்ல போட்டோம் மேடம். சாட்ல போட்டு விடுங்க சார். Thank you sir. Thank you so much. Thank you ma'am. Thank you so much. டீம் இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கணும். சிவா சார் வந்து நேற்று நைட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணாரு.
இந்த டாபிக்கே. ஆனா இது வந்து இந்த அளவுக்கு சூப்பரா சொல்லுவாருன்னு நேத்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. அவர் டைமே சார் நேத்து நைட்டே ரெடி பண்ணிட்டீங்களா இல்ல காலையில ரெடி பண்ணீங்களா? காலையில 5 மணிக்கு மேலதான் ரெடி பண்ண மேடம். எல்லாமே உங்களுக்கு ஓகே இன்னைக்கு ஓகே காலையில இருந்து ரெடி பண்ணதான் மேடம். அதனாலதான் இன்னும் 2 டாபிக்மே என்னால கவர் பண்ண முடியல. நான் நெக்ஸ்ட்ல கவர் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சூப்பர் சார் வீக். சூப்பர். நல்லா பண்ணீங்க சார். சூப்பர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். வேற யாராவது டவுட்ஸ் இருக்குன்னா கேட்டுக்கலாம் டீம். சிவா சார், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்களா அந்த லீட்ஸ் மட்டும் ஒரு கமிட்மெண்ட் பண்ண மாட்டாங்களே, அது எதான் சார்? சார் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான் சார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நம்ம இந்த ஒரு கீவேர்ட் போட்டு நம்ம இவ்வளவு அமௌண்ட் போட்டு எனக்கு இந்த ரிசல்ட் வந்து எக்ஸாக்டா வருமா அப்படின்னா கண்டிப்பா சொல்ல முடியாது சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 ஆடு 3 ஆடு அதை வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து அனலைஸ் பண்ணணும் சார். இப்போ உங்களுக்கு அந்த பேக் எண்ட்ல வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆடு கொடுக்குறோம், அதுல ரிசல்ட் வரலாம் அப்படின்னா ஏன் வரலான்னு அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து 2வது ஆடு கொடுக்கணும். இல்ல வந்து நம்ம பிரைஸ் ஃபேக்டரா இல்ல வந்து கீவேர்ட் ஃபேக்டரா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 ஆட் ரன் பண்றப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்ப அதுல இருந்து வந்து யூ கேன் கெட் அ ஃப்ளோ. அண்ட் இது இண்டஸ்ட்ரியில ஜென்ரலா இருக்கிறது சார். அது உங்களுக்கு எகெயின் வந்து அதுல நல்லா நாலேஜபிளா இருக்கிறவங்க வந்து அது பண்ண முடியும். பட் எல்லாத்துக்கும் அது ஏன்னா இன்னைக்கு ப்ரெஷர் வந்தாலும் இன்னைக்கு இருக்கிற மேன் பவரோட இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்தோடனே தூக்கி உள்ள போட்டோம் இதை ஹேண்டில் பண்ணு அப்படின்னு. பட் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சம் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சுதான் பண்ணுவாங்க அது. பட் இதுக்கு கொஞ்சம் டேக் சம் டைம் சார். இதுக்கு இது ட்ரையல் அண்ட் எரர்ல தான் நம்ம பண்ணி ஆகணும். அது நம்ம கூட அவங்க கூட நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணோம். அவங்க என்ன கீவேர்ட் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ஆட் கொடுத்துருக்காங்க, அது ஏன் ரீச் ஆகல, ரீச் ஆனதுல எந்த இடத்துல ரீச் ஆயிருக்கு, என்ன டைப் ஆஃப் கஸ்டமர் உள்ள வந்திருக்காங்க, இல்ல என்கொயரி வந்திருக்கா. அப்படியே சப்போஸ் என்கொயரி வந்தாலும் நம்ம அவங்ககிட்டயும் நம்ம ஒரு பிரைன் ஸ்டார்மிங் பண்ணணும் சார். சார் நீங்க எப்படி பார்த்து வந்தீங்க, உங்களுக்கு அதுல என்ன பிடிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் நம்ம பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 4 ஆடு 5 ஆடு 6வது ஆடு போடுறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஃபுல் கிளாரிட்டி வரும். ஓகே இந்த லீட் எப்படி ஜென்ரேட் ஆகி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு. இது ஜென்ரலா எல்லா பக்கம் இருக்கிற பிரச்சனை சார். கமிட் பண்ணுவாங்க நான் நிறைய அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு, பட் அதனோட ரிசல்ட் எல்லாமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இருக்காது நம்ம. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். வேற யாராவது கேக்குறீங்களா இல்ல மீட்டிங் வந்து எண்ட் அப் பண்ணிக்கலாமா? எனக்கு ஆல்ரெடி வி டேக் மோர் டைம். இப்போ 2:45 3 o'clock பை வி எண்ட் அவுட் டுடே. ஆமா நிறைய பேர் சாப்பிடாம கூட இருப்பீங்க. ஆமா ஆமா. ஹலோ போறாங்க. எஸ் சார். சார் முகலான் சிக்கன் வீர் மூவ் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் நம்ம இப்ப ரீட்டைல் பிசினஸ் வந்து நாங்க சிக்கன் ஷாப் வித் ஹோல்சேல் வித் ரீட்டைல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்ப வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்ட் வர்றாங்க, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போடுறதா இருந்தா ஏற்கனவே ஒரு லோக்கல்ல ஒரு ஆடு குரூப்ல மட்டும் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். நீங்க சொன்ன மாதிரி வர்றாங்க, ஒரு 1 month வர்றாங்க, ஒர்க் பண்றாங்க, மறுபடியும் போயிடுறாங்க சார். மறுபடியும் அவங்களை கூப்பிட்டு ஃபாலோ பண்ணா சரி சார் கூப்பிடுவாங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டான ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது சார். ஓகே சார். ஓகே. கிளியரா இருந்தா என்ன பண்ணலாம், நீங்க ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா அதுபடி நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்கும் சார். சார் அவங்க என்ன டைப் ஆஃப் கம்பெனி அவங்களோட மேன் பவரை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கங்க, எத்தனை பேர் இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன பட்ஜெட் சார். இதுல 2 விஷயங்கள் சார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இன்னைக்கு ஐடியோட காஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஜிட்டல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையரா தான் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அது. ஏன்னா இன்னைக்கு சேலரி லெவல்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஹையரா தான் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் அவங்களோட கம்பெனி அனலைஸ் பண்ணுங்க, எத்தனை பேர் இருக்காங்க, என்ன மாதிரி பண்ணிருக்காங்க, அவங்க வந்து எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் பண்ணி எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஓகே அந்த ரிசல்ட் நல்லா கொடுத்து நம்மளுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அங்க வந்து பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்கும். மேபி யூ கேன் ரைஸ். உங்களுக்கு கொஞ்சம் நீங்க சொல்லலாம், இங்க பாரு நீ இன்னும் 10 ரூபா கூட அதிகமா வாங்கிக்கோ, பட் எனக்கு இந்த ரிசல்ட் வேணும் பண்ணி கொடுன்னு சொல்லலாம் நாம. இன்னொன்னு அவங்க வந்து அந்த ரிசல்ட் இதுக்கு முன்னாடி அவங்க வேற எந்த கம்பெனியுமே பண்ணல, ரிசல்ட் இல்ல அப்படின்னா அவங்க உங்களை வச்சு பழகிறாங்கன்னு அர்த்தம், அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அவங்களை நீங்க குட் பண்ணிட்டு வேற கம்பெனி பாக்குறது பெஸ்ட். அதுக்கு இந்த 2 விஷயங்கள்ல எனக்கு தெரிஞ்சு. ஓகே தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட் கம்பெனி பாத்துக்கோங்க சார். ஓகே சார். ஓகே பாருங்க சார், அவங்க அனலைஸ் பண்ணுங்க, பண்ணிட்டு அவங்க என்ன ஒர்க் பண்ணிருக்காங்க என்னன்னு சொல்லி பாருங்க, பார்த்துட்டு என்னங்கிறது முடிவு பண்ணுங்க. நீங்க அவரோட பொட்டன்ஷியல் எந்த லெவல்ல இருக்கு, இதே மாதிரி அவர் லீட் ஜெனரேட் பண்ணி வேற கம்பெனிக்கு ஏதாவது தெளிவா பண்ணி கொடுத்துருக்காங்கிற ரிப்போர்ட்டை வாங்குங்க நீங்க அவங்கள்ட்ட. சரி ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். எனிதிங் எல்ஸ் யாரா கேக்குறீங்களா இல்ல மீட் எண்ட் அப் பண்ணிக்கலாமா? சார் சிவா சார் முடிச்சுக்கலாம்ல? எனக்கு ஓகே. சாட்ல யாரா போட்டுருக்காங்களான்னு அப்படி பாத்துங்க, ஏதாவது क्वेश्चंस ஏதாவது. யா ப்ளீஸ் பாத்துக்கோங்க. ஓவரால் இல்ல சார்.
ஃபார் சாரி பிசினஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ். ஹலோ சார். சார் சிவா சார், நீங்க சொல்லுங்க எந்த சார். ரீஜன் சார்? சார் நம்ம இங்க அவினாசி சார், திருப்பூர் பக்கம். திருப்பூர் அவினாஷ். ஓகே சார், ஓகே ஆமாம் சார். ஆமாம். நைஸ் டு மீட் யூ சார். ஓகே சார். சார் தேங்க்ஸ் ஃபார் திஸ் செஷன். தேங்க்ஸ் சார் எவ்வளோ நாளா சார் இப்போ கான் த்ரூ இப்போ டிஜிட்டலில் எவ்வளோ நாளா இருக்கீங்க? உங்களோட மேஜர் சர்வீசஸ் என்னென்ன சார்? சார் நம்ம மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒரு 12 இயர்ஸாக இருக்குது சார். நம்ம மெயின் கோர் வந்து பார்த்தீங்கன்னா வெப் டிசைன், வெப் டெவலப்மெண்ட்டு, மொபைல் ஆப்பு, ஓகே அதாவது ஒரு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுல ஒரு கம்பெனிக்கு மெயினாக கஸ்டமைசேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஜென்ரல் ப்ராடக்ட் எடுத்து பண்ணுறதில்ல. ஒரு ஓகே கம்பெனியோட நீடுக்கு என்ன கஸ்டமைசேஷன் வேணுங்கிறத வந்து நம்ம எடுத்து பண்ணி தரோம் சார். அது ஒன்று. ஓகே டிஜிட்டல் டீம் முதல்ல இருந்துச்சு, இப்போ இல்லை. அது கிரியேட் பண்ணுற ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நான் இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கேங்க சார். மில்லட் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட். நம்மாழ்வார் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த உணவு, ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃபுக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, நம்மளா சரி பண்ணிக்கணும். சளி காய்ச்சல் வந்தாலும் உணவே நம்ம வீட்டுல உணவே மருந்து அது நம்ம பழைய மூதாதையர் வழியில பண்ணணுங்கிறக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இங்க அவினாஷில ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். சூப்பர் சார், சூப்பர் சார். ஆக்சுவலி இப்போ நீங்க நிறைய இது பேசும்போது வீடியோ குவாலிட்டி, போட்டோ எடுக்கிறீங்கன்னா போட்டோ குவாலிட்டி, ரியல் பிக்ஸ் யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி ஆமாங்க. நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஓகே சார். மேஜரா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் சார். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இந்த மாதிரி ஓகே சோஷியல் சார். ப்ரொஃபைல் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. அதுல பாத்தீங்க அப்படின்னா மேஜரா கம்ப்ளீட் கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் இந்த மாதிரி டார்கெட் பண்ணி ஓன் பிராண்டிங்ல இப்போ மில்லட் இருக்குன்னா இப்போ உங்களோட ஓன் நேம்லயே பண்ணி ஸ்டார்ட் பண்றது. ஈவன் நம்ம ஓகே சார். மீனலோஷினி மேம் கூட ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே இனிஷியல் டைம்ல. பட் ஓகே சம் ஆஃப் த ரீசன்ஸ் நான் கண்டினியூ பண்ணல அந்த டைம்ல. ஓகே. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இப்போ நம்ம டீம்ல இவ்வளோ பேர் இருக்காங்க, லைவ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தேன் 54 பேர் பார்த்தாங்க. எல்லாருக்குமே இது இப்போ வெப்சைட் பில்ட் பண்ணணும்னா சார்ட்ட போகலாம். இப்போ இன்கேஸ் ஆஃப் வீடியோ ஷூட் பண்ணி கொடுக்கணும், இல்லை ஒரு உங்களோட பிஸ்னஸ் ஒரு அவுட்லுக்கிங், ஒரு எப்படி சொல்றது, ஒரு விசிட்டிங் ப்ரொஃபைலுக்கு ஒரு வீடியோ மாதிரி பண்றீங்க, அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னாலுமே என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் சார். உங்களோடது கம்ப்ளீட்டா டிஜிட்டல் சொல்யூஷன், அதாவது வெப்சைட் பில்டிங் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா என்னோடது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நான் கம்ப்ளீட்டா சோஷியல் மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வீடியோ கிரியேஷன், ரீல்ஸ் கிரியேஷன், போஸ்டர்ஸ் கிரியேஷன் இதெல்லாமே மேஜர் ஒர்க்கா எடுத்து அதை ஆட்ஸ் மூலியமாவும் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட்டா ஆர்கானிக் க்ரோத்லயுமே ப்ரமோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இது. சூப்பர் அதில் ஒரு இப்போ சூப்பர் சார். சூப்பர். இப்போ பேசலாம் சார். நம்மளே கூட ஏதாவது ஜாயினா இது பண்ணி கூட ஏன்னா என்னோட கஸ்டமருக்கு இன்னும் சோசியல் மீடியா சர்வீசஸ் எல்லாம் கேட்கறாங்க. இப்போ ஈவன் ஷூர் எனக்குமே தேவையா இருக்கு. ஏன்னா டைம் ஷூர் சார், ப்ராப்ளத்தினால என்னால பண்ண முடியல. லெட்ஸ் ஒர்க் கண்டிப்பா டுகெதர் சார். அது என்னங்கிறது பிளான் பண்ணிட்டு we can work together சார். ஷூர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்க நம்பரும் நீங்க ஷேர் பண்ணுங்க சார். ப்ராப்ளி ஏன்னா வீடியோ எடிட்டிங்கும் எல்லாருக்கும் தேவைப்படும். கண்டிப்பா. ஷூர் மேம், ஷூர் மேம், ஷூர் மேம். மேம் வேற ஏதாவது டவுட் என்னோட இருந்தா இது பண்ணலாங்க மேடம். we can wind up, but it is already ஓகே சார். 3:30. சாப்பிடாம சிவராமன் எத்தனை சார், பேர் எனக்கு மேம் கால் சொல்லுங்க பண்ணுங்க. மேம். இந்த மீட்டிங் முடிஞ்சு எனக்கு கால் பண்ணுங்க, நம்ம பேசலாம். டெஃபினெட்லி மேம், டெஃபினெட்லி மேம், திட்ட டெஃபினெட்லி மேம். போறாங்கன்னு டிஸ்கஸ் நினைக்கிறேன். பண்ணுவோம். கோட் நீங்க வேற சொல்லிட்டீங்களா ஸ்டார்ட் பண்ணி. இல்ல சார் சார், இல்ல எந்த சார், இல்ல சார். ஊருக்காரரு அவரு? திருச்சி. சார் நான் திருச்சி தான் சார், திருச்சி தான். அவங்க திட்டினாலும் நேரா வந்து திட்டிட்டு போவாங்க சார். இல்ல சார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஷூர் மேம், கண்டிப்பா மேம், ஐ வில் ஓகே டூ சார். தட். சார் சார் என்னையும் சிவா சிவன் தான் கூப்பிடுவாங்க. தேங்க்யூ சார். உங்களை ஓகே சார். கூப்பிடும் போதெல்லாம் தேங்க்யூ சிவா மீட்டிங்ல சார். என்னை கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. தேங்க்ஸ் எல்லாம் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஒரு சிவா சார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கூட கம்யூனிகேட்ல இருந்தது. ஐ அம் ரியலி ஹாப்பி வித் தட். தேங்க்ஸ் எல்லாம் தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you all. Thank you so much. Anusha ma'am, thank you, and Shiva sir, thank you so much. அனுஷா மேடம் சூப்பர் தேங்க்யூ மேடம். நீங்க ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. ட்ரைனிங் தேங்க்யூ. சிவா சார், அனுஷா மேடம், மீனலட்சுமி மேடம், அசோக் சார் பேசுறாரு. சார் வாங்க. லாங் ஸ்ட்ரகிள் இன்னைக்கு சிறப்பா மீட்டிங் பண்ணிட்டீங்க. நீங்க இல்லாம கலகலனே இல்ல சார். ஆமா, நீங்க லேட்டா வந்துட்டீங்க. அவர் ஆன்லைன்ல தான் இருந்தாரு சார். ஜஸ்ட் கேட்டுட்டே இருந்தார் போல. ஆமாங்க, இன்னைக்கு unable to speak. Very good. Thank you for that, sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much சார். Thank you so much. Thank you team. தேங்க்யூ so much all. தேங்க்யூ சார். ஓகே சார்.